everybody. இன்னைக்கு இப்போ ஒயிட் போர்டு காமிச்சிருக்கேன். நான் பேசுறது நல்லா தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யூனிட் ஒன் பார்த்தோம். யூனிட் 2ல வந்து ஓரளவு பார்ட் 1 பார்த்தோம். பார்ட் 3ல அங்கங்க கொஞ்சம் நம்ம பார்த்தோம். பார்ட் 3 பார்ட் 2ல பேஜ் நம்பர் 40 அதான் நம்ம பார்க்கணும். ஸோ ரோல் ஆஃப் மேஜர் எலமெண்ட் இன் மெட்டபாலிசம் இதுதான் டைட்டில். சரியா? ஸோ தேவையில்லாம அன்மியூட் ஆகக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. கோஹோஸ்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? த மேஜர் எலமெண்ட் இன் த மெட்டபாலிசம். இதுக்கு முன்னாடி என்ன சார் டிஸ்கஸ் பண்ணோம்னா, த புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிபிட் அண்ட் ஆக்சிடேட்டிவ் இதோட மெட்டபாலிசம், மெயின் நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம் அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். சரியா? ஸோ கம்மிங் சண்டே வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் வரைக்கும் தான் நான் லாஸ்ட் கிளாஸ் நடத்தும் போது அது வரைக்கும் தான் டெஸ்ட் சொல்லியிருக்கேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். கம்மிங் சண்டே டெஸ்ட் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து நான் நெக்ஸ்ட் இது மீதி ரிமைனிங் முடிச்ச பிறகு அடுத்த ஃபுல் போர்ஷன் சிலபஸ் நான் சொல்றேன் நான். ரைட். ஸோ இதோடைய கண்டினியூஷன் பேஜ் நம்பர் 40 யூனிட் 2 பார்ட் 2 மெட்டீரியல் 40ல இதுல ரோல் ஆஃப் மேஜர் எலமெண்ட் இன் மெட்டபாலிசம் இதான் நம்ம சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு கொஸ்டின் தான் வரும். இது மெட்டபாலிசம் தான். பட் இதுல வந்து மினரல் சால்ட்ஸ் மேஜர் எலமெண்ட் அண்ட் மைனர் எலமெண்ட் அப்படின்னு இருக்குது. மேஜர் அண்ட் மைனர் எலமெண்ட். சரியா? ஸோ இதுல மேஜர் எலமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லா மேஜர் எலமெண்ட் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே அது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எல்லா மேஜர் எலமெண்ட்டையும் நம்ம கம்ப்ளீட்டா படிக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் தேவையில்லை. மெயினா உள்ள சில மேஜர் அமௌண்ட் அதுல மெயினா 4 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? இந்த 4 மட்டும் படிச்சாலே போதுமானது. மற்றதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதுல 4ல எது சார் அப்படின்னு கேட்டா, சோடியம், பொட்டாசியம், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். ஓகேவா? சோ இந்த 4 எலமெண்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து ரொம்ப பெருசா கான்செப்ட் ஓரியன்டா அப்படிலாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதெல்லாம் எப்படி கொஸ்டின் வரும் அது மட்டும் நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ இதுல வந்து இந்த 4 மட்டும் இது ஏற்கனவே பிசியாலஜில இதை பத்தி லைட்டா நம்ம பார்த்துருக்கோம். மேஜர் எலமெண்ட் அண்ட் மைனர் எலமெண்ட் சொல்லிட்டு இதுல நம்ம சிலபஸ்ல வந்து மேஜர் எலமெண்ட் சொல்லிட்டு இந்த 4 தான் நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது நம்ம வந்து எல்லாம் படிக்கணும் வந்து அவசியம் கிடையாது. சரியா? சரி. இதுல அதுமாதிரி மைனர் எலமெண்ட் ஆல்சோ இஸ் தேர். அது வந்து சில ட்ரேஸ் எலமெண்ட் அது என்னன்னு பார்ப்போம். இந்த மேஜர் எலமெண்ட் பொறுத்தளவு கொஸ்டின் பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எது சார் வரும் அப்படின்னு கேட்டா, மெயினா வந்து இதோடைய ரோல், அதாவது ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் டெய்லி ரெக்யர்மெண்ட். பிசியாலஜில ஒரு டைட்டில் இருக்கும், த டெய்லி ரெக்யர்மெண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். ஸோ அப்போ அட்லீஸ்ட் இந்த 4 டெய்லி ரெக்யர்மெண்டாவது கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சப்போஸ் இந்த யூனிட் இல்லாட்டாலும் பிசியாலஜில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். ஒரு 4 இதாவது வந்து இந்த இதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். டெய்லி ரெக்யர்மெண்ட். சரியா? ஃபங்க்ஷன்ஸ், டெஃபிஷியன்சி டிசீஸ். மோஸ்ட்லி டெஃபிஷியன்சி டிசீஸ் தான் வருது கொஸ்டின். சரியா? மெட்டபாலிக் டிசார்டர் இது ஏதாவது டெஃபிஷியன்சி டிசீஸ் ரிலேட்டடா நான் ஒண்ணா சொல்றேன். ஸோ சோடியம், பொட்டாசியம், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். ஓகே, இந்த 4 தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். சோடியம், பொட்டாசியம், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். சரியா? யூனிட் 2ல these are the major elements biochemistry. So அப்ப minerals generally this mineralோட elements வந்து ரெண்டு தான் two we can classify into that. principal element அத macro element சொல்லுவாங்க. minor element அத நம்ம trace element சொல்லுவோம். macro elementனா 7 element இருக்குது. So அது கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின். பட் நம்ம சிலபஸ்ல இந்த 4 தான். சரியா? இதுல 60 to 80% of the all in inorganic material in our body particularly is that the trace element பொறுத்தவரை இதுல essential and possible trace elements அப்படின்னு 2 கேட்டகரி இருக்கு. essential trace elementனா கண்டிப்பா இந்த எலமெண்ட் வந்து ரொம்ப நம்மளுக்கு தேவை. அதான் essential trace element. அயன், அயோடின், காப்பர், ஜிங்க் இது எல்லாமே நம்ம அடுத்த பார்க்க போறோம். கோபால்ட், மாலிப்னம், சிலியம், அதுமே முக்கியமானது இது ஃபுல்லாவே மைனர் எலமெண்ட்ல பார்க்க போறோம். பாசிபிளி எசென்சியல் எலமெண்ட்னா நிக்கல், டின், வெனடியம், சிலிகான். இது வந்து ரொம்ப மினிமம் குவான்டிட்டி தான் போதும். அதை விட நான் எசென்சியல் ட்ரேஸ் எலமெண்ட் இருக்கு. இந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. போரான், ஜெர்மனியம், காட்மியம், ஆர்சனிக், லெட், மெர்குரி இதெல்லாம் ரொம்ப மோசமானது. அதான் நான் எசென்சியல் ட்ரேஸ் எலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். இது இந்த டாபிக் ஃபுல்லா தியரியா தான் இருக்கும் சார். நானே பக்காவா நோட்ஸா தான் கொடுத்துருப்பேன்.
பார்ட் 3லயும் இதை பத்தின டீட்டெயில் இருக்கு. நான் பார்ட் 3 வரும்போது சொல்றேன். சரியா? ஜஸ்ட் நான் சொல்ல அப்படியே ஒரு ரீட் பண்ணி விட்டாலே போதும். வேற ஒன்றும் பெருசா இதுல ஒன்றும் வராது. நானே நோட்ஸ் மாதிரி தான் அதுல பக்காவா டைப் அடிச்சிருக்கேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுல சோடியம். இட்ஸ் த மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தட் கேட்டயான் ஆஃப் தட் எக்ஸ்ட்ரா சோலார் ஃப்ளூயிட். மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா சோலார் ஃப்ளூயிட்ல சோடியம் வந்து இருக்கும். சோடியம் இல்லாத ஏரியாவே கிடையாது. நார்மல் ஆவரேஜ் சீரம் கான்சன்ட்ரேஷன்ல தட் 320 milligram per 100 ml of blood இருக்குமா. எரித்ரோசைட்ஸ் that contain a very little amount of sodium is present. சோடியம், பொட்டாசியம், குளோரின் இந்த மூணுமே எல்லாமே அதோடைய ரிலேட்டிவ்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப முக்கியமான க்ளோஸா இருக்கிறவங்க யாருன்னா சோடியம், பொட்டாசியம் தான். இது மெயினா வந்து இது ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஆஃப் அவர் பாடி ஃப்ளூயிட் and also to maintain the osmotic pressure, to maintain that சரியா. I mean plasma proteins are kept in that solution to protect that sodium and potassium, and I recommended that amount ஒரு நார்மல் அடல்ட் எவ்வளவு சாப்பிடணும் per day அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கேன். sodium will be lost through that எப்படிலாம் வெளியே போகும்னா through urine, stoolனா feces, skin டோட்டலா வந்து 40 to 185 மில்லிகிராம் வந்து வெளியே போகுதுதான். sodium said actually really that absorb எப்படி actually absorption நடக்குன்னு the gastrointestinal tractல நம்ம தேவைன்னா அது absorption நடக்கும். மெட்டபாலிசம் ஆஃப் சோடியம் influenced by that the adrenocortical நம்ம இந்த எண்டோக்ரைனாலஜில படிச்சிருப்பீங்க. adrenocortical hormones ADH. சரி, ADH சொல்லக்கூடாது, அது ஆன்டி டயூரிட்டிக் அட்ரினல் சுரக்கக்கூடியது. இது என்னன்னா மோஸ்ட்லி இந்த சோடியம் பொட்டாசியம் உடைய மெட்டபாலிசத்துல இன்வால்வ் ஆகும் இந்த என்சைம். சரி, ஹார்மோன், நாட் என்சைம், ஹார்மோன். சரியா? அதான் இம்பார்ட்டன்ட். சரி, இதுல அடுத்தது பாருங்க, ஹைப்போமெட்ரிமியா. இதுதான் கொஸ்டின். இட் மீன்ஸ் த லோ சீரம் சோடியம். நம்ம சீரத்துல சோடியம் கம்மியா இருந்தா அதுக்கு பேர் ஹைப்போனாவே லோ. டூ டைப், இந்த டைப் 1 டைப் 2 இருக்குது. ஹைப்போமெட்ரியா வித் 2 லாஸ் ஆஃப் த சோடியம். இது வந்து ஹைப்போமெட்ரியா டியூ டு தட் ஓவர் ஹைட்ரேஷனால வரக்கூடியது டைப் 2. ரீசன் ஃபார் டைப் 1 வந்து வாமிட்டிங், டயரியா, பூர் ரீனல் அப்சார்ப்ஷன், சரியா அப்சார்ப்ஷன் நடக்கணும். அப்ப என்ன ஆகும்னா the loss of sodium due to that buffering acids. ஸோ அப்போ நம்ம இந்த நிறைய டயரியா, வாமிட்டிங்லாம் போயிட்டு வச்சோமே ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அதான் நம்ம இந்த எலக்ட்ரோலைட் பவுடரோட லிக்விட் நம்ம சாப்பிட சொல்லுவாங்க. அதில் சோடியம் கண்டென்ட் அதிகமா இருக்கும். சரியா? ஈவன் தட் அடிசன் டிசீஸ் டியூ டு த அட்ரினல் கார்டிகல் இன்சபிஷியன்சி, லோ செக்ரேஷன்ஸ். சரியா? இதெல்லாம் டைப் 1. டைப் 2 பொறுத்தவரை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் த சால்ட் prevent that water. It accumulation of that fluid due to that over accumulated ஒடிமானா வீக்கம். சரியா? இது ஒரு ரீசன். சரி, இதெல்லாம் ஹைப்போ குறைவா இருந்தா. அடுத்து ஹைப்பர் அதிகமா இன்க்ரீஸ் த சீரம் சோடியம் லெவல், ஹைப்பர் நேட்ரிமியான்னு சொல்லக்கூடியது. அப்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆஃப், அப்ப எப்படி சார் இது ரொம்ப ஓவரா வருதுன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ். தட் இஸ் யூ நோ வெரி வெல், தட் இஸ் குசிங் சிண்ட்ரோம். யூஜில கேட்ட கொஸ்டின். சரியா? அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தட் கார்டிசோன்ஸ் அண்ட் செக்ஸ் ஹார்மோன் அண்ட் ACTH, தட் ஆல்சோ தட். தீஸ் ஆர் தி ரிகார்டிங் தட் சோடியம். சோடியம் பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்னதா அந்த 2 டிசீஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மற்றபடி பெருசா அதோட ரோல் என்ன அதுக்கு மேல ஒன்றும் பெருசா கிடையாது. அடுத்து பொட்டாசியம், கே டு பொட்டாசியம் வந்து ஆக்சுவல் டு இதுவும் த இன்ட்ரா அண்ட் எக்ஸ்ட்ரா சோலார் ஃப்ளூயிட்ல ஒரு முக்கியமான ஒரு கேட்டயான். இட் இன்ஃப்ளூயன்ஸ் த மசில் ஆக்டிவிட்டி, மஸ்குலர் கண்ட்ராக்ஷன்லயும் கால்சியம் எப்படி இன்வால்வ், இதுவும் அதோட ரோல் உண்டு. அண்ட் எசென்ஷியல் ஃபார் growth and build up that cells due to this high retention of the sodium during that இன்ஃபான்ஸ் அண்ட் சைல்ட்ஹுட் அண்ட் பிரெக்னன்சி டயத்துல ரொம்ப முக்கியம். சரியா? பொட்டாசியம் சோடியம் மாதிரி சோடியம் பொட்டாசியம் ரெண்டுமே ஒரு கார்லேட்டடா இருக்கக்கூடிய ரெண்டுமே. சரியா? அதுமாதிரி கான்ட்ராக்ஷன் ஆஃப் த கார்டியாக் அண்ட் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் பொட்டாசியம். இந்த பொட்டாசியம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அண்ட் நெர்வ் ஆக்டிவிட்டி, சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு படிச்சிருக்கோம் தெரியுமா, நெர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன், அதுக்கு இந்த பொட்டாசியம் ரொம்ப அவசியம். ரிலேட்டட் த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் ஆல்சோ ரிலேட்டட் தட். லோ சீரம் பொட்டாசியம் டு அசோசியேட் வித் த பேரலைஸ். சீரம் லெவல் குறைஞ்சிட்டாவே பேரலைஸ் ஆயிடுவாங்க சார், ஞாபகம். எது சீரம் லெவல்ல இந்த பொட்டாசியம் குறைஞ்சா இட் இன்க்ரீஸ் த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் அண்ட் ஆஸ்மாட்டிக் பிரஷர் ஆல்சோ. அங்க மேக்ஸிமம் சோடியம் என்ன சொன்னோமோ அதே தான் கதை தான் இங்க பொட்டாசியத்திலையும் வரும். பெருசா ஒண்ணும் கிடையாது. டெய்லி ரெக்குவயர்மெண்ட் வந்து ஒரு 4 கிராம் பெர் டே, அந்த அளவுக்கு அது நம்மளுக்கு இருக்கணும். இதுல இது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரி இதுலயும் இந்த ஹைப்பர் கேலிமியா அங்க நான் சொன்ன பாத்தீங்களா, அங்க வந்து சோடியம் ஹைப்பர் ஹைப்போ சொன்ன மாதிரி இங்க ஹைப்பர் கேலிமியா, அது வந்து கால்சியம், கேலிமியான கால்சியம் நிச்சயம். சரியா? பொட்டாசியம். அப்ப ஹைப்பர்னாவே என்ன மீனிங்? டு இன்க்ரீஸ் த பொட்டாசியம் லெவல், அவ்வளவுதான் சார். இது 2019 கேட்ட TRB கொஸ்டின்.
அவ்வளவுதான் கேட்பாங்க, வர ஒன்னும் பெருசா கேட்க மாட்டாங்க. ஹைப்போ ஹைப்பர் இந்த ரெண்டு, இது 2019 கேட்ட கொஸ்டின். இது என்ன ஹைப்பர் கேல்மியான்னு சொல்றது, டு இன்க்ரீஸ் த சீரம் லெவல் ஆஃப் த பொட்டாசியம். கே சரியா. அது மாதிரி இன்னொரு ரீசன் வந்து என்ன, ரீனல் ஃபெயிலியர் ஆகிறது, இது என்ன டீஹைட்ரேஷன் நடக்கிறதுனால. அது மாதிரி இன்னொன்று முக்கியமானது அடிசன் டிசீஸ்னு நான் ஏற்கனவே இதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். அடிசன் டிசீஸ், அடிசன் டிசீஸ் இது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம் ஓவர் தான், அதுவும் பிரச்சனை தான். இதுவும் நோய் தான். நம்ம சால்ட் கண்டென்ட் நம்ம உடல்ல அதிகமா இருக்கக்கூடாது, கம்மியா இருக்கக்கூடாது. இதனால என்ன சார் ஆகும் எஃபெக்ட், த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ஸ் பர்டிகுலர் ஃபாலோயிங் த பிரச்சனை, இந்த வாஸ்குலர் கொலாப்ஸ், த ஃபைனல் த கார்டியாக் அரெஸ்டோட வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹார்ட்டோட பம்பிங், ஹார்ட்டோட மசில்ஸ்ல இந்த பொட்டாசியம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இதுல ரொம்ப முக்கியமானது இசிஜில நம்ம நல்லாவே பார்க்கலாம். த எலிவேஷன் ஆஃப் த டி வேவ், பிசியாலஜில படிச்சிருப்பீங்க. elevation of the T wave, PQRS இருக்கு பாத்தீங்களா, and widening of the QRS wave, QRS complex னு சொல்லுவோம் இத. சரியா. இதுல இந்த பொட்டாசியம் வந்து சம்திங் ராங் அப்படின்னு வச்சோங்களேன், அப்ப இந்த இசிஜிலே அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா சார்? அந்த டி வேவ்லையும் QRS வேவ்லையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? சரியா, அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சென்ட்ரல் நர்வஸ் வந்து டிப்ரெஸ்ட் ஆகும், மென்டலி கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருப்பாங்க, மசில்ஸ் வந்து வீக்கா இருக்கும், பேரலைஸ் த லிம்ஸ், வீக்னஸ். ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் ஃபுல்லாவே அதான் சொன்னேன் நான், கார்டியாக் மசில்ஸ்ல அதோட ரோல் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் வந்து வீக் ஆயிருமா. ஸோ இது இதெல்லாம் ஹைப்பர் கேலிமியா. சரி, அப்ப அதே இது வந்து அப்ப லோ செக்ரீட் பண்ணா என்ன ஆகும் சார்? அப்படியே சொல்லிடலாம், ஹைப்போ கேலிமியா, அவ்வளவுதான். ஹைப்போ கேலிமியா, ஹைப்போ அப்படின்னா லோ சீரம் ஆஃப் த பொட்டாசியம் அயன் கான்சன்ட்ரேஷன். So the long-standing this potassium deficiency, it leads to that myocardium. நான் சொன்ன பார்த்தீங்களா, மயோகார்டியம்னு உங்களுக்கு தெரியும், மசில்ஸ் இன் தட் மசில், ஹார்ட், ரீனல் டேமேஜ், இட்ஸ் லீட்ஸ் தட் கிரானிக் த பேரலைசிஸ், நெஃப்ரிட்டிஸ்ல ஃபுல்லா ஆக்ட் பண்ணுமா. ரீசன் ஏன் இது இந்த மாதிரி லோவா ஆகுது சார்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் ஃப்ரீ ஃப்ளூயிட், டயரியா, வாமிட்டிங்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அப்ப நம்ம பாடியில வந்து நிறைய பொட்டாசியம் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. பொட்டாசியம் ஃப்ரம் தட் இன்ட்ரா அண்ட் இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் டு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுக்கு வரும். ஏன் வரும்னா நம்ம டெஃபிஷியன்சி ஆகிறதுனால. அப்ப the compensate the loss of the potassium for that extracellular fluid. So but it is also that quickly it will be excreted in the urine வழியா excrete ஆயிடுச்சுமே over the activity of. அப்ப என்ன செய்வாங்க, adrenal cortex, அதான குஸ்ஸிங் சிண்ட்ரோம் சொன்ன பாத்தீங்களா, ஓவர் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். சரியா. so that is also another important things. so next due to that accents sir, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், 1 minute. ஓகே லிசன், சாரி. சோ இதுல வந்து ஹைப்பர் அண்ட் ஹைப்போ கேலிமியா இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹைப்போனாவே லோ, நான் என்ன சொன்னதுதான். இதுல வந்து அட்ரினல் கார்டெக்ஸ்ல இந்த குஸ்ஸிங் சிண்ட்ரோம், எப்படி அங்க அடிசன் டிசீஸ் சொல்றோமோ இங்க குஸ்ஸிங் சிண்ட்ரோம் சொல்றோம். டியூ டு தட் ஆக்ஷன் ஆஃப் ஏசிடிஹெச் இன்க்ரீஸ் தட் எக்ஸ்கிரீட். அப்போ ஓவரா பொட்டாசியம் வந்து வெளியே போயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை. ட்ரீட்மெண்ட் ஆஃப் அப்படின்னா டயபிட்டிஸ், அதே நம்ம ஒரு சரியா ட்ரீட் பண்ணா கோமா ஸ்டேஜுக்கே போயிடுவான். டு இன்க்ரீஸ் த ரிப்ளேஷன் ஆஃப் த குளுக்கோஸ், ப்ரொமோட் தட். அது மாதிரி கிளைகோஜெனிசிஸ், கிளைகோஜன் உடைஞ்சு அந்த குளுக்கோஸ் ஃபார்ம் பண்றது. ஸோ தட் டைம் ஆல்சோ டு நீட் தட் பொட்டாசியம் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். சரி, அந்த மாதிரி நிறைய இது இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இதுக்கு வித்ட்ரால் பண்றதுக்கும் எல்லா பொட்டாசியம் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. சரியா. ஸோ திஸ் இஸ் மெயினா அந்த டிசீஸ் மட்டும் பார்த்துக்கோங்க சார். ஹைப்பர் ஹைப்போ, அங்க எப்படி இங்க சோடியம் சொல்லணுமோ அதே மாதிரி பொட்டாசியம். அடுத்தது வந்து என்னது, கால்சியம், சிஏ. கால்சியம் சொன்னாவே நம்ம வந்து கால்சியம் பாஸ்பரஸ், இந்த ரெண்டு காம்பினேஷன் வரும் எப்பவுமே. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இது மற்றதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அடல்ட் பொறுத்தளவு இதுல 70 kg இருந்தா மேக்சிமம் வந்து 1200 கிராம் கால்சியம் இருக்குமா. ஆல்மோஸ்ட் ஸ்கெலிட்டல் போன் ஃபுல்லாவே என்னது, மேடப் ஆஃப் கால்சியம் தான், போன் எவரிதிங். சரியா. பிளட்லயும் கால்சியம் இருக்கும், இந்த பிளாஸ்மாலையும் கால்சியம், ஆனா ரொம்ப அது போன்ல இருக்கிற அளவுக்கு இருக்காது,
ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 9 to 11 மில்லிகிராம் தான் இருக்கும். பிளாஸ்மா கால்சியம் வந்து இந்த டிஃப்யூஸ்டு ஃபார்ம்ல இருக்கும், நான் டிஃப்யூஸ்டு ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணுவாங்க. 60% ஆஃப் டோட்டல் கால்சியம்ஸ் இருக்கும். இது வந்து 0.5% தான் இருக்குமா. டிஃப்யூஸ்டு த்ரூ தட் the membrane influenced by that parathormones. It's bounded that unionized that complex anam that's it. So இந்த மாதிரி இது எப்படி ஒவ்வொன்றும் எப்படி சொன்னா parathyroid the deficiency, the low blood ion of the calcium to affect the nervous system and also nervous system affect பண்ணாலே உங்களுக்கு தெரியும் மசில் வந்து ஒரு ஃபெட்டிக் மாதிரி மசில் ஸ்பாம் ஆகும், டெட்டனி வந்து ஃபார்ம் ஆகும். அது ஒரு ரீசன் ஃபார் தட். ஸோ அதே இது 40% ஆஃப் டோட்டல் சீரம் கால்சியம் இட்ஸ் பவுண்ட் இன் த, ஏன்னா கால்சியம் மசில் கான்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும். அதான் மசில் ஸ்பாம்னு சொல்லக்கூடியது. சரியா? மசில் ஸ்பாசம், அதாவது ஒரு ஃபெட்டிக் மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்பாசம்னா ஒரு ஸ்பெட்டிக், ஒரு டயர்ட் ஆகிற மாதிரி. இட்ஸ் this 40% of total serum of the calcium bound in the plasma albumin. So it cannot diffuse through the semi-permeable membrane. Maybe it's reduced hypo. இதுக்கு ரிலேட்டடா சில டிசீஸ் வரும், நான் சொல்றேன். எக்ஸஸ் பாராத் இந்த கால்சியம் லெவல் வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து தைராய்டு நடத்தும் போது சொல்லியிருப்பேன். பர்டிகுலரா பாராத்தார்மோன் ஹார்மோன்ஸ் இட்ஸ் due to the excessive ion to content of the blood. The calcium will be deposited in the various organ. ஓவரா ஆயிடக்கூடாது. பிளட்ல வந்து கால்சியம் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் இருக்கும். அதிகமாச்சுன்னா என்ன நடக்கும்? ஹார்ட், லங்ஸ், ஆர்டரி, அங்க ஃபுல்லா என்ன ஆகும்னா போன் அது கால்சியம் வந்து டெபாசிஷன் நடக்கும். அப்ப இந்த கால்சியம் எங்க இருந்து வரும்னா இந்த போன்ல இருந்து இட் வில் பி டீமினரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. போன்ல இருந்து கால்சியம் லெவல் கால்சியம் வந்து அப்படியே உதிர்ந்துரும். அப்ப போன் சோ மச் ஆஃப் சாஃப்ட் அண்ட் வீக். இதுதான் டிசீஸ். சரியா? அது போன் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது பேரு போன் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. ரைட். ரெக்யர்மெண்ட் ஆஃப்டர் த 18 இயர்ஸ்ல வந்து ஒரு 800 மில்லிகிராம் பெர் டெய்லி கண்டிப்பா கால்சியம் இருக்கணும்னு சொல்றாங்க. அதுல இன்ஃபேண்ட் அண்டர் த 1 இயர்ல எவ்வளவு இருக்கணும் அதுல நீங்க பாத்துக்கோங்க. கால்சியம் வில் பி அப்சார்ப் தட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் த்ரூ தட் மெயின்லி அப்பர் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அப்சார்ப்ஷன் நடக்கும். சரியா? கால்சியம் மெட்டபாலிக் ஆக்ஷன்ல டூரிங் தட் ஆக்ஷன் தட் பாராத்தார்மோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். அதுல போன் ஃபாஸ்டிங் இருக்குது. கால்சியம் பாராத்தார்மோன் என்ன செய்யும்? பிளாஸ்மா கால்சியமா மாற்றும். சப்போஸ் டு டிக்ரீஸ் த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் த பாஸ்பேட். அப்ப இந்த பாஸ்பேட்டிக் ஆக்ஷன் வந்து இட் லீட்ஸ் டு த லோயர் சீரியம் பாஸ்பேட். இதெல்லாம் பிளட்ல கால்சியம் லெவல் எவ்வளவு வேணுமோ அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்குமா. சரியா? அது மாதிரி கால்சியம் வந்து மெட்டபாலிசம் ஆஃப் விட்டமின் டி. விட்டமின் டி ஆல்சோ கால்சியம் விட்டமின் டி எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடியது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தட் ஈவன் தட் அல்புமின் டு அஃபெக்ட் த சீரம் கால்சியம் லெவல். So that time lot of problem will be. அதான் நான் சொன்ன கொஞ்சம் to reduce the calcium level it's due to tetany. அதாவது கிட்டி போதல். தமிழ்ல சொன்னது டெட்டனஸ் கிடையாது சார், இது டெட்டனின்னு சொல்லுவாங்க. கிட்டி போதல். சரியா வந்து அந்த மசில்ஸ் அந்த ஸ்பாம்ஸ் சொல்லும்போது அந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த ஆக்சுவல் ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் தட் இந்த கால்சியம் அண்ட் பொட்டாசியமுக்கும் சில ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரம் பாஸ்பேட் இட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் த சீரம் கால்சியம். So it actually அந்த மாதிரி நடக்கும். When the serum phosphate will be high, it leads to the tetany. It may be occurs the low calcium level. அப்போ இந்த கால்சியமும் பிளஸ் அதுமாதிரி இந்த பாஸ்பரஸும் எப்படி இந்த பொட்டாசியம் மாதிரி இந்த பாஸ்பரஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் ஓசிஃபிகேஷன் டு ப்ரொடியூஸ் பை த. அது மாதிரி கால்சியம் எவ்வளவு இருக்கணும், பொட்டாசியம் பாஸ்பரஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படி ஒரு ரேஞ்சில் நான் கொடுத்துருக்கேன். இது குறைஞ்சா என்ன சார் பிரச்சனை வரும்? தட்ஸ் இது நான் இருக்கேன் நம்ம பிசியாலஜில பார்த்துதான். அது ஆஸ்டியோமலேசியா, ரிக்கட்ஸ், விட்டமின் டி என்ன பிரச்சனை வருதோ அதே தான் இங்கேயும் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இன்ஆர்கானிக் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஆஃப் போன் தட் கால்சியம் பாஸ்பேட். ரெகுலேஷன் ஆஃப் த பிளட். இதுல வந்து பர்டிகுலர் போன்லயும் கால்சியம் கரெக்டா இருக்கணும், பாஸ்பரஸ் கரெக்டா இருக்கணும், அது மாதிரி பிளட்லயும் கரெக்டா இருக்கணும். சரியா? இதுல 2 ஃபார்ம்ல இருக்கு. சோர்ஸ் ஆர் சாலுபிள் தட் இன்ட்ரா. இதெல்லாம் சும்மா ரிட் பண்ணி அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணு கிடையாது. ஃபேக்டர் டு கண்ட்ரோல் த அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம்னா த சைட் அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். எப்படி பொட்டாசியமோ அதே மாதிரி தான் இதுவும். மோஸ்ட்லி த இண்டஸ்ட்ரியல் அசிடிக் pH டு என்ஹான்ஸ் தட் அப்சார்ப்ஷன். அப்ப எக்ஸஸ் மெக்னீசியம் அது மாதிரி இதுவும் ஒரு அப்சார்ப்ஷன் நடக்கக்கூடிய ஒரு இதுதான். அந்த ரேஞ்ச் வந்து என்ன சொன்னா கால்சியம் பாஸ்பரஸ் ரேஷியோ, த ஆப்டிமம் ரேஷியோ ஃபார் அப்சார்ப்ஷன். ஒரு கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ்னா இது வந்து 1:1.5 to 1:2. அதாவது ஒரு கால்சியம்னா 2 பாஸ்பரஸ், அது அந்த மாதிரி சொல்ல வர்றாங்க. சரியா? ரைட். இது இந்த நார்மலா இப்படி இருக்கணும். சரி. இதே இது ஃபேட் மெட்டபாலிசம், அப்டாமினல் மெட்டபாலிசம், தி எக்ஸஸ் ஃபார்மேஷன் ஆஃப் த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த பிரச்சனையில வரும். அதுல புரோட்டீன்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் த கால்சியம் அப்சார்ப்ஷன் டு ஃபேவர் டு இன்க்ரீஸ் த புரோட்டீன் கன்சம்ஷன். விட்டமின் டி ஆல்சோ தட் இண்டஸ்ட்ரியல் அப்சார்ப்ஷன்ல அது ஒரு ரொம்ப முக்கியமானதா.
டிசீஸ் பொறுத்தளவு ரிக்கட்ஸ், ஆஸ்டியோமலேசியா இதெல்லாம் நீங்க சும்மா ரீட் பண்ணி விடுங்க. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்பயும் நம்ம சொல்றதுதான் ஹைப்பர் அண்ட் ஹைப்போன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஹைப்பர் பாராதைராய்டிசம், ஹைப்போ ஏற்கனவே நம்ம இதுல வரும் ஹார்மோன்ஸ்ல அதேதான் இங்கேயும் அதே கதை தான். ஹைப்பர் பாராதைராய்டிசம், ஹைப்போ பாராதைராய்டிசம், ஹைப்பர் கால்சிமியா ஜெனரலி dimensions of the serum phosphate particularly. இங்க வந்து சீரம் கால்சியம் லெவல் வந்து it will be drop out. அங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 12 to 24 மில்லிகிராம் இருக்கும். இது 7 மில்லிகிராம் தான் இருக்கும். இது இன்க்ரீஸ் ஆனா அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட், இன்க்ரீஸ் த யூரின் எக்ஸ்கிரீஷன் த்ரூ த கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ், இது டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபெயிலியர் அதுல என்ன பிரச்சனை வரும், இந்த ஹைப்பர் பாராதைராய்டிசம், ஹைப்போபாரா இதை பத்தினா நம்ம சென்சர் பிசியால அந்த ஹார்மோன் வரும்போது ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். சரியா? தேவையில்லாத நம்மளுக்கு நிறைய பாடியில இருந்தா அது எக்ஸஸ் வந்து கால்சியம் வந்து ஈவன் பீசஸ் மூலமா எக்ஸ்கிரீட் பண்ணுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? யூரின் மூலமும் எக்ஸ்கிரீட் பண்ணலாம். எவ்வளவு நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும். இந்த ரீனல் த்ரெஷ்ஹோல்ட் லெவல் 6.5 to 8 milligram per 100 ml of blood, அது வந்து அது மெயின்டைன் பண்ணிட்டே இருக்குமா. இந்த யூரினரி கால்சியம் எக்ஸ்கிரீட் இன்டு தட். எப்பெல்லாம் வந்து இந்த கால்சியம் லெவல் குறைய வாய்ப்பு இருக்குன்னா விட்டமின் டி டெபிஷியன்சினால, ஹைப்போபாராதைராய்டிசம், இன்அடிக்வட் இன்டேக் ஆஃப் த கால்சியம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இல்ல, அது மாதிரி லாக்டேஷன், அதாவது இந்த பால் கொடுக்கக்கூடிய மதர் சொல்றோம்ல லாக்டேஷன், அப்ப மில்க் மூலம் நிறைய கால்சியம் அந்த மதருக்கு லாஸ் ஆகும். சரியா? சோ அப்ப இது எல்லாமே என்ன எப்படி சார் அந்த கால்சியம்லாம் நம்ம பிளட்ல மெயின்டைன் பண்ணதுன்னா மெயினா போன்ல உள்ள கால்சியம் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லா என்ன செய்யும், இந்த ஹார்மோன் மூலம் தான் என்ன செய்யும், இந்த calcitonin and parathormone. These are the two important hormones. You know very well, these two hormones are to maintain the calcium level in the blood. So அப்ப இதுல என்ன ஆகும்னா கால்சியம் லெவல் பிளட்ல இன்க்ரீஸ் பண்ணா எங்க இருந்து கால்சியத்தை எடுத்து வர முடியும்? ஒண்ணு வந்து ரீஅப்சார்ப்ஷன், நாட் ரீஅப்சார்ப்ஷன், அப்சார்ப்ஷன் ஃபர்ஸ்ட், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல, இல்லைன்னா யூரின்ல போறத ஓரளவு ரீஅப்சார்ப்ஷன் மூலம் கால்சியம் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா மேஜர் போன்ல இருந்து உதிர செய்யும், அதாவது டீமினரலைசேஷன் ஆஃப் த போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும், அப்ப போன் என்ன ஆயிடுச்சுன்னா சோ சாஃப்ட் ஆயிரும். இதை நம்ம என்ன சொன்னோம், போன் சிஸ்ட்னு சொன்ன பார்த்தீங்களா, நம்ம ஒரு டெக்னிக்கல் வேர்டு சொல்லுவோம், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த விளம்பரத்துல கூட பாருங்க, நம்ம ஹார்லிக்ஸ், மதர் ஹார்லிக்ஸ் விளம்பரத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். எத்தனை பேர் கவனிச்சிங்களா? மதர் வந்து நிறைய ஒர்க் பண்ணி போன்ல இருந்து அப்படியே மினரல்ஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் ஆகிற மாதிரி அந்த விளம்பரத்துல காமிப்பான். அப்ப பேக்ரவுண்ட்ல இதை சொல்லுவான், டியூ டு தி ஆஸ்டியோபோரோசிஸ், இது டிசீஸ், போன் வந்து சோ சாஃப்ட் ஆயிரும். சரியா? போன் ஈஸியா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காது, அதான் பிரச்சனை. ஏன்னா எல்லாமே கால்சியம் வந்து வெளியே போறவாறு. சரியா? தெரிஞ்சுக்கோங்க போதும். ரைட். அடுத்தது பாஸ்பரஸ். இதுவும் கால்சியமோட ரிலேட்டட் தான். இது ஆர்கானிக் ஃபார்ம்ல இருக்கும். இந்த ஸ்கெலிட்டன் டீத் அந்த இருக்கக்கூடிய இது இன்ஆர்கானிக் மெயினா. எப்பவுமே இது தனியா இருக்காது, பாஸ்பரஸ் பொறுத்தவரை தனியா இருக்காது. இதுவும் அதோட காம்பினேஷன்ல தான் இருக்கும். வேற வேற புரோட்டீனோட காம்பினேஷன், லிப்பிடு, கார்போஹைட்ரேட் காம்பினேஷன் இருக்கும். புரோட்டீனா பாஸ்போ புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளியோ புரோட்டீன், கார்போஹைட்ரேட் ட்ரையோஸ், ஹெக்ஸோஸ், ஏன்னா அது ஃபுல்லா பாஸ்பேட் வந்து கண்டிப்பா இருக்கும். லிப்பிட்னா பாஸ்போ லிப்பிடு. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த பாஸ்பேட் ஜென்ரலி இட்ஸ் பாடியில ஒரு 700 கிராம் இருக்கும் ஜென்ரலா. ஸோ பிளட் பிரசன்ட், ஆர்பிசி, பிளாஸ்மா அதுல இம்பார்ட்டன்ட் தான். பிளாஸ்மா இன்ஆர்கானிக் பாஸ்பேட் இந்த அடல்ட் எவ்வளவு இருக்கும், அதுல அந்த எவ்வளவு இருக்கும், அதுல சும்மா ஜஸ்ட் சில்ட்ரன்ஸ்ல எவ்வளவு இருக்கும், பிளட்ல எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும், இதுவும் பாஸ்பரஸ் கால்சியம் மாதிரி பாஸ்பரஸும். சரியா? ரெக்யர்மெண்ட் பொறுத்தளவு அட்லீஸ்ட் பர் டே வந்து 1 to 1.5 கிராமாவது நம்ம இந்த பாஸ்பரஸ் சாப்பிடணும்னு சொல்றாங்க. சரியா? அப்சார்ப்ஷன் பொறுத்தளவு இண்டஸ்ட்ரைன்ல தான் அப்சார்ப்ஷன் நடக்கும். சரி. ஃபேக்டர் கண்ட்ரோல் இந்த அப்சார்ப்ஷன், இதுல சைட் நான் ஏற்கனவே சொன்னதா ஸ்மால் இண்டஸ்ட்ரைன், ஈவன் இந்த இண்டஸ்ட்ரியல் பிஹெச், அசிடிக் பிஹெச் இருக்கும்போது நல்லா அப்சார்ப்ஷன் நடக்கும்னு சொல்றாங்க. மற்றதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி விடுங்க சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ கால்சியம் intake to decrease, the urinary phosphate will be increased. Then இதுல பாராதார்மோன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் தட். ஓகேவா? அது தெரிஞ்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் பொறுத்தளவு பாஸ்போலிபிட் கோஎன்சைமா ஆக்ட் பண்ணும், என்சைமா இந்த இன்டர்மீடியட் மெட்டபால்ஸ் ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி பாஸ்பரஸ் பொறுத்தளவு முக்கியமானது ஏடிபி, ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட், டைபாஸ்பேட், கிரியேட்டின் பாஸ்பேட், இது ஃபுல்லாவே என்ன இருக்கும், பாஸ்பேட் தான் இருக்கும். சரியா? ஈவன் த பாஸ்போரிலேஷன் ஆஃப் த சுகர், பாஸ்பேட் பஃபர், மேபி இட் வில் பி ஆக்ட் அஸ் எ யூரின் அண்ட் பிளட்ல. சரியா? அதுல ஹைப்பர் பாராதைராய்டிசம் டிசீஸ் பொறுத்தளவு இதுவும் ஹார்மோன் ரிலேட்டட் தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கால்சிட்டோனின், பாராதார்மோன் இந்த ரெண்டுமே முக்கியமான ஹார்மோன். So the blood phosphorus is low, that's a hyperparathyroidism. Hypothyroidismனா the bloodல phosphorus level will be high. So அந்த மாதிரி இருக்கக்கூடியது. So these are the 4 important major elements. So இதுல மேக்ஸிமம் டிசீஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு.
சரியா? அதுக்கு அடுத்து மைனர் எலமெண்ட், தட்ஸ் அ ட்ரேஸ் எலமெண்ட் 45ல இருக்கு பாருங்க. இதுவும் அதே தான் சார், ஃபுல்லா கதை மாதிரி தான் இருக்கும். மைனர் எலமெண்ட் பொறுத்தளவு இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயம் சொல்ல பாருங்க. எலமெண்ட் பேரு ஃபங்க்ஷன், டிசீஸ். டெய்லி ரெக்குவயர்மெண்ட் முடிஞ்சா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல, பெருசா கேட்க மாட்டாங்க. மேஜர் எலமெண்ட், மைனர் எலமெண்ட் ரெண்டும் சேர்ந்து ஒரே ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. தியரி தான், எல்லாமே தியரி தான். மைனர் எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமான எலமெண்ட் வந்து அயன், இரும்புன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அயன். So important components of the hemoglobin, myoglobin and cytochrome, நிறைய என்சைம்ஸ்க்கு வந்து இந்த கேட்டலைஸா இருக்கும். ஆக்சிடேஸ், சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ், அதெல்லாம். அயன் குறைஞ்சாலே என்ன நோய் வரும்? நம்ம டாக்டர்கிட்ட போனாலே சொல்லிடுவார், அனிமியா, இவர் அனிமிக் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஃபங்க்ஷன் பொறுத்தளவு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் தட் ஆக்சிஜன் டு த டிஷ்யூ மெயினா வந்து, ஏன்னா அயன்ல உங்களுக்கு தெரியும் ஹீமோகுளோபினோட ஸ்ட்ரக்சர்ல இந்த இதெல்லாம் என்னது, இந்த 4 ஃபெரஸ், இட் இஸ் கால்ட் அயன். அப்ப இங்கதான் வந்து ஆக்சிஜன் கம்பைன் ஆகும் ஹீமோகுளோபின்ல. அப்ப 4லயும் இருக்கும், இந்த மாதிரி 4 சைட்லயும் இருக்கக்கூடிய அதோட ரோல் நம்ம நார்மலா சொல்லக்கூடியது. சரியா? அடல்ட்ல எவ்வளவு ரெக்யர்மெண்ட், உமனுக்கு எவ்வளவு ரெக்யர்மெண்ட், அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அப்சார்ப்ஷன் பொறுத்தளவு ஸ்டொமக் டியோடனத்துல அயன் வந்து அப்சார்ப்ஷன் நடக்கும்னு சொல்றாங்க. சரியா? இதுல மெயினா வந்து சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் மத்ததெல்லாம் இல்ல, ஒண்ணு பெரியதா அப்சார்ப்ஷன் த ஃபெசிலிட்டேட்டட் பை த ஆசிட் மீடியம் அண்ட் அல்கலி இம்பேர்ட் த அப்சார்ப்ஷன் ஆஃப் அயன். அயன் அப்சார்ப்ஷன் வந்து வேற வேற ஃபார்ம்ல அப்சார்ப்ஷன் நடக்கும்னு சொல்றாங்க. ஒரு ஃபுட்ல நம்ம சாப்பிடுற ஃபுட்ல அயன் இருக்குன்னா அது ஃபெர்ரிக் ஸ்டேட் அண்ட் ஃபெரஸ் ஸ்டேட். நம்ம இதுலயே அப்படிதான் சொல்லுவோம், இந்த ஆக்சிஜன் கொண்டு போறதுலயே அப்படிதான் சொல்லுவோம். The ferric state, it's reduced into the ferrous, then only it will be absorbed into the mucous cell. Ferrous ion-ல தான் நம்ம வந்து பேஜ் நம்பர் 46ல கொடுத்திருப்போம் பாருங்க. சரியா? அது ஃபெர்ரிக் அப்படின்னு சொல்லி, ஃபெரஸ் வந்து the mucous cell of the intestine transport into the and plasma. சோ அப்ப வேற ஃபார்ம்ல தான் அந்த அயன் வந்து வேற ஃபெர்ரிக் ஆர் ஃபெரஸ் ஃபார்ம்ல அந்த மாறும். ஃபெரஸ் ஆர் கன்வெர்ட் த ஃபெர்ரிக் அண்ட் பவுண்டட் வித் தட் பெர்ஃபோரேட்டின் அப்படின்னு சொல்லுது, அதாவது இன்ட்ராசெல்லுலார் புரோட்டீனா இருக்குமா, இது ஆக்சரைஸ் இன்டு தட். இந்த ஃபெர்ரிக் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம ஃபெர்ரிட்டின் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலா. சோ நார்மலா இது வந்து இந்த அப்சார்ப்ஷன் ரெஸ்ட்ரிக்டட், இதுல சும்மா லைட்டா ரீட் பண்ணி பேஜ் நம்பர் 46ல வந்து ஒரு பெருசா ஒண்ணும் கிடையாது. அதுல இண்டஸ்ட்ரியல் லியூமன், மஸ்குலார் செல்ஸ், ஒரு பிளாஸ்மால என்னென்ன ஃபார்ம்ல அது அப்சார்ப்ஷன் நடக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். மற்றபடி அது ஒன்றும் பெருசா கிடையாது. இல்ல ஃபெர்டின் அப்படின்னு சொல்றதா the ferric proteins complex, it contain the 23% of இந்த ஃபெர்ரிக் ஃபார்ம்ஸ். வேற ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் கேட்க முடியாது. டிரான்ஸ்போர்ட் பொறுத்தளவு இல்ல பிளாஸ்மால dimension of oxygen tension of the blood, maybe it increase that more transfer of that to form that industrial mucosa into the plasma. இதுல வந்து டிரான்ஸ்பரின் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் சும்மா உடனே ரீட் பண்ணி விடுங்க, ரொம்ப அவ்வளவு பெருசா இம்பார்ட்டன்ட் ஒன்றும் கிடையாது. சரியா? அதுல முக்கியமானது மட்டும் நான் அந்த காம்போஸ் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு டெய்லி ரெக்குவயர்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெபிஷியன்சி டிசீஸ் தெரிஞ்சுக்கோங்க போதும். வேற ஒன்றும் சும்மா உடனே ரீட் பண்ணி விடுங்க சார், அதுல பெருசா ஒன்றும் கிடையாது. இதுல ஈவன் த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லும் ரிலேட்டடா இந்த அயன் இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. எக்ஸ்கிரீஷன் பொறுத்தளவு நார்மல் மேன் வந்து ஈவன் தட் வெளியே போகும்போது, அதாவது யூரின் வழியாவோ இல்ல ஃபீசஸோ, சம் அமௌண்ட், வெரி ஃபீஸ் அமௌண்ட், ரொம்ப எல்லாம் பெருசா கிடையாது. சரியா? மென்சஸ் டயத்துலயும் ஏன்னா ஹீமோகுளோபின் பிளட் போறது ஹீமோகுளோபினோட ஃபெரஸும் போகும்னு சொல்றாங்க. லிட்டில் லாஸ் த்ரூ தட் ஃபீசஸ், யூரின், ஸ்வெட் அண்ட் மென்சஸ், அது வழியா போறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போறதுக்கான லாஸ் ஆறதுக்கு, அயன் லாஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது காப்பர், சியு. காப்பர் பொறுத்தளவு இது வந்து the adult contains 100 to 150 milligram, அந்த அளவுக்கு வந்து காப்பர் வந்து தேவை. லிவர் மேஜர் ஸ்டோரேஜ் ஆஃப் சைட்ஸ், இதுதான் காப்பர், லிவர் தான். காப்பர் இந்த லிவர் வந்து இது வந்து ஹெப்பட்டோகுரின்னு சொல்லக்கூடியது. ஃபீட்டல் லிவர்ல பொறுத்தளவு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. பர்சன் இந்த கிட்னி, அந்த ஹார்ட், போன் மேரோ, ஹேர்ல விட காப்பர் அதிகமா இருக்கும். சரியா? சோ பிளட் பிரசன்ட் இன் தட் இன்க்ரீஸ் தட். இது எப்பன்னா மெயினா இந்த பிளட்ல வந்து அட் த டைம் ஆஃப் த பிரெக்னன்சி இந்த காப்பர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமா. நார்மல் பிளாஸ்மா எவ்வளவு இருக்கும்? ஆர்பிசி பிரசன்ட் தட் எரித்ரோகுப்ரின், த காப்பர் கண்டெய்னிங் புரோட்டீன் சொல்லுவாங்க. இதை வந்து இல்ல ரெண்டு ஃபார்ம்ல இருக்குமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க சார். 4% loosely bounded that albumin, 96% தான் காப்பர் அட்டாச் வித் தட் குளோபுலின்ல அட்டாச் ஆயிருக்கும். மற்றபடி அதில் ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ரைட். இதுல அப்சார்ப்ஷன் தான் எப்பயுமே நம்ம சொல்றது அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்சார்ப்ஷன் நடக்கும். சம் காப்பர் வந்து ஈவன் 85 to 90% வந்து ஃபீசஸ் வழியாகவும் எக்ஸ்கிரீட் ஆகுமா. சரியா? ரைட். இது ரோல் அப்படின்னு பார்த்தா காப்பர் பொறுத்தளவு இதுல கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு சார். காப்பர்ல கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு, நல்லா ஞாபகம். ரோல் பொறுத்தளவு it's essential constituents of that major enzymes like cytochrome oxidase, catalyst. So இந்த மாதிரி முக்கியமான
என்சைமுக்கு it will act as a coenzyme மாதிரி இந்த காப்பர் inducers மெக்னீசியம் சொல்றோம்ல அந்த மாதிரி. So along with that iron to help the synthesis of the hemoglobin. ஏன்னா வந்து இதுல தான் ஃபெரஸ் இருக்கிறது. ஹீமோகுளோபின் ஆர்பிசி மெச்சுரேஷனுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காப்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. டெபிசியன்சி ஆஃப் காப்பர் கேட்க வாய்ப்பு இருக்கு சார், முக்கியமான கொஸ்டின். மைக்ரோசிஸ்டிக் அனிமியா, அதாவது அயன் வந்து என்ன சொன்னோம், அனிமியான்னு சொல்றோம், ரத்த சோகை. இதுக்கு பேரு மைக்ரோசிஸ்டிக் அனிமியா கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? டெபிசியன்சி ஆஃப் காப்பர் டிக்ரீஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் த அயன் ஃப்ரம் தட் டிஷ்யூ டு த பிளாஸ்மா. அனதர் முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு. The abnormal metabolism of copper we are called as Wilson disease. ஒவ்வொரு வருஷமும் இந்த கொஸ்டினை எதிர்பார்க்கிறேன். இதுனா வரைக்கும் பிஜில கேட்காத ஒரு கொஸ்டின். சரியா? மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஸோ வில்சன் டிசீஸ். ஸோ இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது ஜிங்க். மோஸ்ட்லி ரொம்ப மினிமம் அமௌண்ட் தான், 1.4 to 2.3 அந்த கிராம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஜிங்க் பொறுத்தளவு பிளட்ல எவ்வளவு இருக்கணும் அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க சார், எவ்வளவு இருக்கணும். ஆர்பிசில இதுல ரொம்ப முக்கியமானது 75% ஆஃப் ஆர்பிசி கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். இது ஏற்கனவே பிசியாலஜி நடத்தும் போது போர் எஃபெக்ட் நடத்தும் போது சொன்னோம். இது ஆர்பிசினா, ஆர்பிசி இந்த சுத்தி இருக்கக்கூடிய இந்த மெம்பரைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த மெம்பரைன் பேரு டோனைன் மெம்பரைன் சொல்லுவோம். இதுலதான் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கும். சரியா? இந்த என்சைமை ஆக்டிவேட் பண்றது யாருன்னா இவங்க தான், ஜிங்க். கேட்கலாம் கொஸ்டின், முக்கியமானது. சரியா? கார்பானிக் இதான் ஃபாஸ்டஸ்ட் என்சைம் இன் அவர் பாடி சார். நம்ம உடல்லயே ஃபாஸ்டஸ்ட் என்சைம் எது அப்படின்னு கேட்பாங்க, கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். அது ஆக்டிவேட் பண்றது யாருன்னா ஜிங்க். மைண்ட்ல வச்சவங்க ரொம்ப பேர் காப்பர் நினைச்சிட்டே இருப்பாங்க, இது நினைப்பாங்க, கிடையாது. I mean leukemia, it's a zinc contained in the WBC is reduced. That I mean zinc, it will be high concentration. Other the prostate and the epididymis, other some problem will be there. Zinc present the enzyme like carbonic anhydrase. Not only this, even the uric acid, kidney phosphatase, அங்கெல்லாம் இதுல முக்கியமான ஒரு ஏஜெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? இண்டஸ்ட்ரியல் படத்துல பூவர்லி அப்சார்ப் தான். எக்ஸ்கிரீஷன் வந்து த்ரூ தட் ஃபீசஸ் அண்ட் யூரின் வழியா எக்ஸ்கிரீட் ஆகுமா. மெயினா ரோல் என்னன்னா growth, ரீப்ரடக்ஷனு, டிஷ்யூ ரீபேர்மெண்ட், ரீபேர் பண்றது பார்த்தீங்களா டிஷ்யூ, அதெல்லாம் வந்து. சரியா? ஹைப்போகோண்ட்ரியா, இதுல வந்து டுவார்பிசனால பிரச்சனை வரும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றவர்கள் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அடுத்தது மாலிபினம் சார், டு அப்சார்ப் ஃப்ரம் தட் இன்டெஸ்டைன், இட் எக்ஸ்கிரீட் மெயின்லி த்ரூ த யூரின்ல தான். இதுல வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் மாலிபினம் இதெல்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் கேட்க மாட்டாங்க. கோபால்ட், கோபால்ட் ஒரு வருஷம் கேட்டாங்க சார். கோபால்ட் அதாவது இட்ஸ் எசென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் B12. that is called I think 2019-17 கரெக்டா ஞாபகம் இல்ல. B12 உள்ள மைனர் எலமெண்ட் என்னன்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். B12 உடைய கெமிக்கல் நேம் என்ன? சைனோகோபாலமைன். கோபாலமைன் ஏன் அப்படி பேர் வச்சிருக்காங்கன்னா அதுல கோபால்ட் இருக்கிறவங்க தான் கோபாலமைன் அப்படி பேர் வச்சிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின், டிஆர்ல கேட்டது தான் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ நார்மல் பிளட் செல்ஸ் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீமோபயாசிஸ், அது பிளட் செல் ஃபார்மேஷனாவே தட்ஸ் ஹீமோபயாசிஸ். இந்த கோபால்ட் வந்து அதோட ரோல் அது முக்கியமானது. ஏன்னா நம்ம இதோட B12 ஃபங்க்ஷனே நம்ம எரித்ரோபயாசிஸ் சொல்லுவோம், பர்டிகுலர் ஹீமோபயாசிஸ். ஹீமோபயாசிஸ் ஒண்ணு இல்ல சார், பிளட் செல் ஃபார்மேஷன் தான் ஹீமோபயாசிஸ். அதுல ஸ்பெசிபிக்கா எரித்ரோபயாசிஸ்னா ஆர்பிசி, லீகோபயாசிஸ்னா WBC அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலா அந்த டேர்ம் ஹீமோபயாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். எவ்வளவு கண்டென்ட் பெர் டே நம்மளுக்கு தேவை, அதெல்லாம் எது மூலம் எக்ஸ்கிரீட் ஆகுது த்ரூ ஃபீசஸ் அண்ட் யூரின். மெயினா வந்து டு இன்கிபிட் தட் சர்டன் ரெஸ்பிரேட்டரி என்சைம் லைக் சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ், சக்சினேட் டீஹைட்ராஜனேஸ், அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். B12 ஃபார்மேஷன்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதோட ரோல் வந்து கோபால்ட் இருக்கும். சரியா? அடுத்தது மேக்னஸ், மெக்னீஷியம் கிடையாது, மேக்னஸ். சரியா? இது வந்து 12 to 18 மைக்ரோகிராம் லெவல்ல தான் இருக்கும் per 100 ml பிளட்ல. மோஸ்ட்லி எக்ஸ்கிரீட் த்ரூ தட் ஃபீசஸ். டெய்லி ரெக்வயர்மெண்ட் பாத்துக்கோங்க, என்னென்ன என்சைம்ஸ்ல அது ஆக்டிவேட்டரா இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அடுத்த ஃப்ளூரின். ஃப்ளூரின் சொன்னாவே ஃபவுண்ட் இன் த போன் அண்ட் டீத். சரியா? the bones, marine animals contain the more fluorines than in the terrestrial animals. so இது எப்படின்னா எங்க அப்சார்ப்ஷன் இன்டெஸ்டைன் மூலம் தான். 75 வந்து it will be யூரின் வழியா தான் மேக்ஸிமம் 75% எக்ஸ்கிரீட் பண்ணும். இதுல வந்து டென்டல் ஃப்ளூரோசிஸ், நம்ம குடிக்கிற தண்ணியில ஃப்ளூரின் கண்டென்ட் அதிகமா இருந்தா நம்ம பல்லு வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரா இருக்கும். சில பேர் இந்த கரை பிடிஞ்ச மாதிரி இருக்கும் பல்லு. சரியா? மேக்ஸிமம் நார்த் டிஸ்ட்ரிக்ட் அந்த அந்த சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஃப்ளூரின் கண்டென்ட் அதிகமா இருந்தவாங்க அது ஒண்ணுமே சேர்ந்து, அது நேச்சுரல். நம்ம குடிக்க அது வந்து அது டெபாசிட்டா இருக்கும். அதான் டென்டல்
ஃப்ளூரசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூரின் வந்து அந்த டீத்ல வந்து டெபாசிட் ஆகும். டென்டல் கேரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை கரை அப்படின்னு சொல்றது. சரி, அது ஒண்ணு. ஸோ ஃப்ளூரின்ஸ் அப்சார்ப் தட். மற்றபடி இதில் ஒன்றும் வேணாம் சார், சும்மா ஜஸ்ட் ஒரு டென்டல் கேரிஸ் வந்து ஆசிட் டு மெயின்டைன் த காஸ் தட், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளூரின் பொறுத்தல அது வந்து முக்கியமான சில முக்கியமான என்சைம்ஸ்லாம் ஆக்டிவேட்டரா இருக்குது. அது ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது அயோடின். அயோடின் வந்து அயோடின் சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வருது தைராக்சின் தான். தைராக்சின் உங்களுக்கு தெரியும், அதில் தைராக்சின் சிந்தசிஸ் ஆஃப் த தைராக்சின். சீ ஃபுட்டு, மெரைன் வெஜிடபிள்ஸ், சாரி வெஜிடேஷன், ஈவன் த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் அயோடின் வந்து நிறைய இருக்கும். ஹில்ஸ்ல வந்து டெபிசிட்ஸா இருக்கும் சார். ஹில்ஸ் மலை பர்வதங்கள்ல அயோடின் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சரி, அதுதான் அங்க வந்து சிம்பிள் காய்டர் அப்படின்னு ஒரு நோய் வருது. ப்ரிவென்ஷன் வந்து அயோடைசர் சால்ட் நம்ம சாப்பிட்டா ஒர்க் பண்ணலாம். அப்ப தைராக்சின் அப்படின்னு சொன்னா, தைராக்சின் சொன்னாவே நம்மளுக்கு ரெண்டு இது கண்டிப்பா ஞாபகம் வரும். த கிரிட்டினிசம் அண்ட் மிக்சிடிமா. ஏற்கனவே இது 7th யூனிட்ல வரும். சரியா? அதாவது தைராக்சின் ஹைப்போ செக்ரீஷன், low secretion of thyroxine for children's, it leads to the cretinism. Hypothyroidism யூஜில கேட்ட கொஸ்டின், பிஜிலும் கேட்டாங்க இது. சரியா? அதே இது ஹைப்பர் தைராய்டிசம், அது வந்து வேற எக்ஸோப்தால்மிக் காய்டர், அது காய்டர்னு சொல்ல முன்கழுத்து கலலை. இதுல வந்து கிரிட்டினிசம் ஃபார் சில்ட்ரன், மிக்சிடிமா ஃபார் அடல்ட்ஸ், இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். சரியா? ஹைப்போ செக்ரீஷன் ஆஃப் தைராக்சின். இது எப்படி ஞாபகம், சி ஞாபகம் வச்சுக்கணும். சில்ட்ரன்ஸ்னா சி, மிக்சிடிமான அடல்ட், ஒன்னு ஞாபகம் வச்சுதான் போதும். கிரிட்டினிசம் மிக்சிடிமா ஞாபகம் சார். ஆனா எதுக்கு கிரிட்டினிசம் எதுக்கு மிக்சிடிமா தான் ஞாபகம் வராது. அதுக்காக தான் அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்றேன். நான் வேற ஒன்றும் பெருசா கிடையாது. சரியா? ரைட். ரெக்யர்மெண்ட் பார்த்துக்கோங்க. சில்ட்ரனுக்கு எவ்வளவு தேவை. இதே ஹைப்பர் தைராய்டிசம்னு நான் சொன்னல, கிரேவிஸ் டிசீஸ், எக்ஸோதால்மிக் காய்டர். அதை வந்து பர்டிகுலரா தைராய்டு கிளாண்ட் வந்து ஃபுல்லா, தைராய்டு கிளாண்ட்ல 20% வந்து இருந்தாலும் ரிமைனிங் வந்து மசில்ஸ், ஸ்கின், போன், லிவர், பிளட் இதெல்லாம் இருக்கும் அயோடின் பொறுத்தளவு. சரி, அயோடின். சரியா? வேற வேற ஃபார்ம்ல இருக்கும், அவ்வளவுதான். இந்த அயோடின் வந்து கரெக்டா தைராக்சின் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வேற வேற ஃபார்ம்ல அது இருக்கும். சரியா? லோ ஹைப்போதைராய்டிசம்ல இந்த தைராய்டுல ஒரு முக்கியமான 65% என்னதான் இருக்கும்னா இந்த தைராக்சின் வந்து அயோடின் தான் இருக்கும், 65%. சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அயோடின் பொறுத்தளவு. ஸோ அதாவது தைராய்டு, அந்த ஃப்ரீ அயோடின்ல இருக்கு. அயோடின் வந்து இன்கார்பரேட் இன்டு த தைரோசின். தைரோசின்னா அமினோ ஆசிட். அது வந்து 2 இருந்தா நம்ம டை அயோடோ தைரோசின், 3 இருந்தா ட்ரை அயோடோ தைரோசின். சரி, அதுக்கு அடுத்துதான் தைராக்சின் வந்து ஃபார்ம் ஆகும். ஞாபகம். ஸோ எக்ஸ்கிரீஷன் இன்ஆர்கானிக் அயோடின் த்ரூ தட் யூரின் வழியா போகும். இதுல மெயினா வந்து இது அயோடின் அதிகமா இருக்கக்கூடிய இந்த சில ஃப்ரூட்ஸ், சில இல்லைன்னா சில வெஜிடபிள், கேபேஜ், காலிஃபிளவர், இந்த பீனட். சரியா? so that everything incubate the, இது ஓரளவு the incubate that thyroxines also. சரி, அது மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. so இது எல்லாமே மைனர் எலமெண்ட்ஸ் தான். these everything are what minor elements. so அப்ப மைனர் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தா மேஜர் எலமெண்ட் இவ்வளவு நேரம் நடத்தணும்ல, இதுல ஒரு கொஸ்டின் வரும், மேக்சிமம் டிசீஸ் தான் வரும், வேற பெருசா ஒண்ணு இதுல வராது. சரியா? இதுல டிசீஸ் பொறுத்து தான் இதுல மேஜரா வரக்கூடியது. ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அபவுட் தட். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு நான் சில டைம் வராம கூட இருக்கலாம், ஞாபகம். இங்க வராட்டாலும் அது எங்க வர வாய்ப்பு இருக்குன்னா, ஈவன் 6th யூனிட் வருது பாத்தீங்களா, அங்க வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, ஞாபகம். சரி. ஸோ இப்ப அடுத்த டாபிக் போறோம். தட் இஸ் கால்ட் என்சைம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஏரியா என்சைம். சரியா? ஆக்சுவலா வந்து இதுல என்சைம்ஸ் பொறுத்தளவு என்சைமோட கேரக்டரிஸ்டிக்ஸ், கிளாசிபிகேஷன் முக்கியமானது. கிளாசிபிகேஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ்னா அதோடைய பண்புகள். நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன், அடுத்தது என்சைம் ஆக்ஷன், அதுக்கு அடுத்து என்சைம் ஆக்ஷன் எடுத்து இன்குபிஷன், அதாவது தடுப்பான்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்குபிஷன் ஆஃப் என்சைம் ஆக்ஷன். மொத்தம் 4 டைட்டில் சொல்லியிருக்கேன். 2 கொஸ்டின் ஷியோர், நோ டவுட். என்சைம்ல இருந்து 2 கொஸ்டின் ஷியோர். பட் ஒரு வருஷம் 3 கொஸ்டின் கேட்டாங்க சார், 3 4 கேட்டாங்க சார். என்சைம்ல இருந்தே சுத்தி சுத்தி என்சைம் மத்ததெல்லாம் விட்டுட்டாங்க, என்சைம்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஞாபகம். என்சைம் பொறுத்தளவு நல்ல கிளாஸ். இது இப்போ இவ்வளவு நேரம் நடத்துன ஃபுல்லா மேக்ஸிமம் தியரியா தான் இருந்தது. இனி என்சைம்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன் நான். நல்லா கிளாஸை கவனிங்க. மேக்ஸிமம் மெட்டீரியல் தாண்டி வராது. இதுல ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி என்சைம்ஸ் போறதுக்கு முன்னாடி சரி, என்சைம் நடத்திட்டு கூட தேர்ட் பார்ட்டுக்கு போவோம். ஏன்னா திரும்ப அதுல
தேர்ட் பார்ட்லயும் அந்த நம்ம மேஜர் எலமெண்ட் மைனர் எலமெண்ட் வந்து தேர்ட் பார்ட்லயும் இருக்கு சார் மெட்டீரியல். அது நீங்க இது காணாது சார், கம்மியா இருக்கு மேஜர் எலமெண்ட் மைனர் எலமெண்ட், நீங்க முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் டைப் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தேர்ட் பார்ட்ல படிச்சுக்கோங்க. தேர்ட் பார்ட்ல இருக்கு. நான் இந்த என்சைம்ஸ் வரும்போது நான் என்சைம் நடத்திட்டு மொத்தமா வந்து தேர்ட் பார்ட்டையும் நான் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரியா? ரைட். மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 50 எடுங்க. இதுல இன்னொரு டைட்டில் இருக்கு, கோ என்சைம் அண்ட் கோ ஃபேக்டர். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வருது சார். 2 கொஸ்டின் கன்ஃபார்ம். நல்லா கிளாஸ் கவனிங்க, மெட்டீரியல் தாண்டாது. சரியா? அதுல நம்ம சொல்லி ஒவ்வொன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, என்சைம் பத்தி எங்க நம்ம பார்த்துருக்கோம்னா, இது யூஜில கூட என்சைம்ஸ் இவ்வளவு டீடைல்ஸ் யூஜி சிலபஸ்ல இல்ல சார். என்சைம் மொத்தம் யூஜில கிடையாது. சரியா? ஜெனரல் அந்த டைஜஸ்ட் என்சைம் பத்தி தான் யூஜி சிலபஸ்ல இருக்கு. உங்களுக்கு ரொம்ப டீடைலா இருக்குது. ஸோ என்சைம் ஸ்டடி அபவுட் என்சைம் யூ ஆர் காட் இஸ் என்சைமாலஜி. நான் என்சைம் சொன்னோம்னா நமக்கு ஞாபகம் வர்றது புரோட்டீன் தான். Mostly that enzymes are made up of protein. We can say that biocatalyst, உயிர் கிரியா ஊக்கி அப்படின்னு சொல்லுவோம். Biocatalyst. Mostly all enzymes are protein in nature, but all proteins are not an enzyme. அது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? Biocatalyst, it will act as that. Mostly that protein is made up of protein, some soluble and colloidal nature. The term enzyme was derived from that. இது எங்க இருந்து இந்த வார்த்தை வந்ததுன்னா கிரேக்க மொழியில இருந்து தான் வந்ததும். சரியா? அது மொழி கிரேக்க மொழி. அது ஈஸ்ட்னு அர்த்தமா. ஏன்னா இது ஈஸ்டோட தான் நம்ம என்சைம் சொல்றோம். இந்த ஈஸ்ட்ல இருந்தா முதல்ல கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு பேர் அப்படியே வச்சுட்டாங்க. இதுல வந்து கிர்ச்சாஃப் நோட்டுகளை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் தட் என்சைம் 1815. யோசிச்சு பாருங்க. The term enzyme given by the Cohen. அவர் தான் முதல்ல இந்த என்சைம் அப்படின்னு பேர் வச்சார். அதை for that ferment the zymase to found in yeast. இப்ப தெரியுதா? இன் ஈஸ்ட் த கிரேக்க மொழியில ஈஸ்ட் ஜைமேஸ் அப்படின்னு ஒரு நொதியை முத ஃபெர்மெண்ட் போனோம். அது என்ன அதுக்கு அது பேர் என்ன சார்? இன் ஈஸ்டுக்கு கரெக்டா இந்த கிரேக்க மொழியில என்சைம் அதை பேர் அப்படியே வச்சுட்டாங்க. சரியா? ஸோ த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் என்சைமாலஜின்னு சம்னரை சொல்லுவோம். புச்னர்னு ஒருத்தர் இருக்காரு, த அவார்ட் த நோபல் பிரைஸ் ஃபார் ஐசோலேட்டிங் தட் என்சைம் ஃபார் ஜைமேஸ் ஃப்ரம் தட் ஈஸ்ட். சம்னர் வந்து இவர் வந்து இந்த யூரியஸ் ஜாக்பீன்ல இருந்து கிறிஸ்டலைஸ் பண்ணிருப்பார். ஃபர்ஸ்ட் என்சைமை கிறிஸ்டலைஸ் பண்ணிருப்பார். சரியா? சும்மா இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சார், சும்மா ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இதுல ஒரு என்சைம் உடைய ஒரே ஒரு நிமிஷம் கேரக்டரிஸ்டிக்ஸ். சரி, யா என்சைம் அதே மாதிரி similarity of the enzyme and the catalyst. Biocatalyst சொன்னீங்க சார், கிரியா ஊக்கி. பயோனா உயிர் கிரியா ஊக்கி, ஜெனரலா கேட்டலிஸ்ட்னா கிரியா ஊக்கி. சரியா? சோ இதுல ரெண்டுக்கு என்ன சார் டிஃபரெண்ட், என்ன சிமிலாரிட்டி, என்ன வேறுபாடுன்னு மட்டும் பார்ப்போம். சிமிலர்னா both are remaining unchanged during the reaction. ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ரியாக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு A plus B அப்படின்னு ரெண்டு ஒரு என்சைம் ரியாக்ஷன் AB கிடைக்குது. அதுக்கடுத்து இது வந்து Cன ஒரு என்சைம். இந்த CAB கிடைச்ச பிறகு நம்மளுக்கு C திரும்பவும் கிடைக்கும். அன்சேஞ்ச். அதே மாதிரி தான் கேட்டலிஸ்டும் ஞாபகம். கேட்டலிஸ்ட் கேட்டலிஸ்ட் சொன்னாவே மோஸ்ட்லி மினரல் சால்ட்ஸ் ஃபுல்லா அந்த கேட்டகரியில் வரும். Both are record the minimum quantity. Both are do not initiate that any reaction. Initiateலாம் பண்ணாது. Both are short life components. Both are the low activation of the energy also. என்ன டிஃபரன்ஸ் சார் அப்படின்னு பார்த்தா இதுல சிமிலாரிட்டி. டிஃபரன்ஸ் பொறுத்தளவு என்சைம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் புரோட்டீன், பட் கேட்டலிஸ்ட் ஆர் மினரல்ஸ். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, மோஸ்ட்லி மினரல்ஸ் ஆர் கேட்டலிஸ்ட். சரியா? So the enzymes are catalyze that specific reaction, whereas the catalyze the large number of reactions. நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது என்சைம்ஸ் ஆர் ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு என்சைம் ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லிப்பேஸ்னா லிப்பிடை டைஜஸ்ட் பண்ணும், அவ்வளவுதான், பிரேக் பண்ணும். புரோட்டீஸ்னா புரோட்டீனை பிரேக் பண்ணும். அமைலேஸ்னா கார்போஹைட்ரேட்டை பிரேக் பண்ணும். பட் இந்த மினரல் சால்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேட்டலிஸ்ட், அது ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் வச்சுக்கோங்களேன், அது ஒரு என்சைமையா அது கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணும்.
ஏகப்பட்ட என்சைம்ல கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணும். அதான் அதோடைய இதுக்கு அதுக்குள்ள ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். I mean, enzymes are very sensitive to the pH as well as temperature. ஒவ்வொரு என்சைமும் பர்டிகுலர் pH தான் ஒர்க் ஆகும், பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் ஒர்க் ஆகும். பட் கேட்டலிஸ்ட் நாட் லைக் தட். இட்ஸ் less sensitive to the pH as well as temperature. ரைட். அது மாதிரி எண்டோ என்சைம், எக்ஸோ என்சைம். எண்டோன செல்லுக்கு உள்ள, அதாவது எண்டோ த ஃபங்க்ஷன் வித்தின் த செல். ஒரு செல்லு இருக்குன்னா செல்லுக்கு உள்ள என்சைம்ஸ் வந்து ரியாக்ஷன் தான் இப்படி எண்டோ. மோஸ்ட்லி மெட்டபாலிக் என்சைம், சைட்டோக்ரோம் இதெல்லாம் செல்லுக்குள்ள. எக்ஸோ என்சைம்னா டு லிபரேட்டிங் பை த செல். இட் கேட்டஸ் த ரியாக்ஷன் அவுட் சைட் தி செல். ஸோ மோஸ்ட்லி டைஜஸ்டிவ் அலிமெண்டரி கனால்ல நடக்கல, டைஜஸ்டிவ் என்சைம் ஃபுல்லா எக்ஸோ என்சைம். சரியா? மற்றதெல்லாம் வந்து எண்டோ என்சைம் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். அடுத்தது நேமிங் ஆஃப் தட் என்சைம்ஸ். என்சைம்ஸுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க, நேமிங். இதெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு. நாமன் கல்ச்சர் பேஸ்ட் ஆன் த சப்ஸ்டேட். எதை வச்சு நம்ம சொல்றோம்னா சப்ஸ்டேட், அதாவது என்ன சப்ஸ்டேட்டோ அதுல கடைசியில எப்பவுமே நம்ம சொல்லுவோம் அந்த ஃபைனல்ல ஏஎஸ்இ அப்படின்னு முடிஞ்சாலே அது என்சைம். சஃபிக்ஸ் ஏஎஸ்இ. அதாவது இப்ப மால்டோஸ், மால்டேஸ். சுக்ரோஸ், சுக்ரேஸ். இன்வெர்டோஸ், இன்வெர்டேஸ். புரிஞ்சிருச்சா? சப்ஸ்டேட்டோட ஃபைனலா ஏஎஸ்சி சேர்ந்தாலே என்சைம். அதுதான் அப்படி சொல்றாங்க. அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க, சஃபிக்ஸ் தட் ஏஎஸ்சி. அப்ப சப்ஸ்டேட் அது ஒரு பெரிய லிஸ்டே நான் கொடுத்துருக்கேன். யூரியா, யூரியேஸ். புரோட்டீன், புரோட்டியேஸ். அப்படின்னு வரிசையா கொடுத்துருக்கேன் பாருங்க. 51ல அது நீங்க பாத்துக்கோங்க. 51ல அதுக்கடுத்து. சோ இது வந்து அப்ப சப்ஸ்டேட் வச்சு நம்ம நேம் வைக்கிறோம். அடுத்து பேஸ்ட் ஆன் த ரியாக்ஷன். இதான் நம்ம இந்த மெட்டபாலிசத்துல பார்த்தோம். ரியாக்ஷனை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், நேம் வைக்கிறோம். எப்படி? இப்ப ஹைட்ராலிசிஸ், ஹைட்ராலிசிஸ் நீரார் பகுத்தல் தமிழ்ல சொன்னா. அப்ப ஹைட்ராலேஸ் அப்படின்னு பேரை வச்சிடும். ஆக்சிடேஷன் நடக்குது, ஆக்சிடேஸ். கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்றோம், டி கார்பாக்சிலேஸ். ரிடக்ஷன் பண்றோம், ரிடக்டேஸ். இப்ப மீனிங் புரியுதா? அப்ப அந்த பேஸ்ட் ஆன் த ரியாக்ஷன், என்ன ரியாக்ஷன் நடக்குதோ அதை வச்சுட்டு அப்படியே பேர் வைக்கிறாங்க. இது ஒரு கேட்டகரி. நேம் இப்படிலாம் என்சைம்க்கு பேர் வச்சிருக்காங்க. அட் த பேஸ்ட் ஆன் த சப்ஸ்டேட் அண்ட் ரியாக்ஷன். இப்ப ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் தட் பைருவிக் ஆசிட். அப்ப என்ன சொல்றதுன்னா, பைருவிக் ஆசிட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ற வகை பைருவிக் டி கார்பாக்சிலேஸ். ஏன்னா அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்றோம் பைருவிக்ல இருந்து. சோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி சப்ஸ்டேட்டும் ரியாக்ஷனை பேஸ் பண்ணியும் நம்ம நேம் வைக்கிறோம். அட் த பேஸ்ட் ஆன் த சிந்தசிஸ், உருவாறத வச்சு. இப்ப சிட்ரிக் ஆசிட் ஃபைனலா கிடைச்சா சிட்ரிக் சிந்தடேஸ். சிந்தடேஸ்னாவே என்னது? உருவாதல். என்ன உருவாதோ அதோட சிந்தடேஸை சேர்த்துக்கிற வேண்டியதான். இல்லைன்னா யார் கண்டுபிடிச்சா அவங்க பேரையும் வச்சுக்கலாம். சார் இந்த பெப்சின், ட்ரிப்சின், டயலின் இதெல்லாம் சயின்டிஸ்ட் பேருலாம் பாத்துக்கோங்க. சரியா? நீங்க என்ன சார், நீங்க எப்பவுமே வந்து என்சைம்னாவே ஒரு இன்ஆக்டிவ் பிசியாலஜி நடத்தமா சொல்லியிருப்பேன். இன்ஆக்டிவ் ஃபார்ம் அப்படின்னா ப்ரோல ஆரம்பிக்கும், இல்லைன்னா ஜென்னுல முடியும். ஜிஇஎன், ஜென்னு. இதனாவே இன்ஆக்டிவ் ஃபார்ம். ப்ரோல ஆரம்பிச்சா இன்ஆக்டிவ் ஃபார்ம், ஜென்னுல முடிஞ்சா இன்ஆக்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதே அப்ப இதுல இருந்து பாருங்க, பெப்சின், பெப்சினோஜன். ப்ரோரெனின், ரெனின், ரெனினோஜன் கிடையாது, ப்ரோரெனின் சொல்றோம். இது பெப்சின், ட்ரிப்சின் இதெல்லாம் வந்து சில யாரு கண்டுபிடிச்சா அவங்க பேரு கூட நம்ம நேம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பிரீஃபான உள்ள விஷயங்கள். அதுக்கு அடுத்துதான் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டினுக்கு உள்ள வர்றோம். இதுல கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும், நோ டவுட். சரியா? இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார்ட் காமிக்கிற பாருங்க. இந்த பாருங்க, இதான் 2 இது இருக்கும் நினைக்கிறேன். என்சைம் ஸ்ட்ரக்சர். எஸ். ஓகே, லிசன். இல்ல இப்போ ஒரு 5 கேட்டகரி நம்ம பார்த்தோம். 6வது கேட்டகரி என்னன்னா பேஸ்ட் ஆன் த என்சைம் கமிஷன். இதுதான் சார் முக்கியமான கொஸ்டின். மொத்தமே 6 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் ஷியோர். ஒவ்வொரு வருஷமும் இந்த 6 கொஸ்டின் இருந்து ஒரு கொஸ்டின் வருது, படிக்காம போயிடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணுன்னா பார்ப்போம். பேஸ்ட் ஆன் த என்சைம் கமிஷன்,
இதுக்கு பேர் என்ன சொன்னா ICEN. இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, ICEN. அப்படின்னா இது இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் என்சைம் நாமன்கல்ச்சர். ஒரு என்சைமை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு பேர் வைக்க முடியாது. எப்படி நம்ம இந்த பொட்டானிக்கல் நாமன்கல்ச்சர், ஜுவாலஜிக்கல் நாமன்கல்ச்சர், ஒரு இன்செக்ட்டுக்கோ ஒரு பிளான்ட்டுக்கோ பேர் வைக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கோ, அதே மாதிரிதான் என்சைமுக்கும் பேர் வைக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கு. அதான் இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் என்சைம் நாமன்கல்ச்சர் அப்படின்னு சொல்றது. IUB இது என்ன சார்? IUBனா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. 2006 கேட்ட TRB கொஸ்டின். சரியா? இது என்ன நான் சொல்றேன், IUB எக்ஸ்பான்ஷன் தான் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. இவங்க தான் இந்த IUB தான் that classified into the 6 class for the enzyme. அதுல சப் கிளாஸ் வந்து நிறைய இருக்கு. ஈச் 4 to 13 சப் கிளாஸ் இருக்கு. இந்த IUB காரங்க தான் மொத்தம் 6 என்சைமை கிளாசிஃபை பண்ணாங்க. இதுதான் 2006 கேட்ட TRB கொஸ்டின். சரி, யாரு வந்து என்சைமை கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. IUB, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்ப கொஸ்டின் ஒவ்வொன்றா கொஸ்டின்குள்ள போவோம். இப்ப ஃபர்ஸ்ட் இதுல பார்க்க போறது ஆக்சிடோ ரெடக்டேஸ். சார் நான் மெட்டீரியல்ல முக்கியமா அப்படியே டைப் அடிச்சிருப்பேன். இது சிலது ஹேண்ட் எழுதியிருப்பேன். அப்படி இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா தேர்ட் பார்ட்டுக்குள்ள அங்கேயும் நான் சொல்லியிருப்பேன். நான் பார்ப்போம் எல்லாம். இதை தாண்டாது, கண்டிப்பா மெட்டீரியல தாண்டி வராது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆக்சிடோ ரிடக்டேஸ். நீங்க இதுல படிக்கிற மெத்தடை சொல்லிடுறேன் பாருங்க. கொஸ்டின் எப்படி வரும்னு சொல்லிடுறேன், படிக்கிற மெத்தடை சொல்லிடுறேன். அதாவது டைட்டில், மீனிங், எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். டைட்டில், இந்த என்சைமோட டைட்டில், அதோடைய மீனிங்னா அது நான் என்னன்னு சொல்றேன். சரியா? அந்த மீனிங் என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, எக்ஸாம்பிள் இதுனா வரைக்கும் அவ்வளவா கேட்டது இல்லை. பட் மற்ற CSRS எல்லாம் கேட்கறாங்க எக்ஸாம்பிள், அதையும் நம்ம பார்த்துருவோம். இப்ப மேக்சிமம் அந்த டைட்டிலுக்கு ரிலேட்டடா தான் அதோடைய மீனிங்கும் இருக்கும். உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஆக்சிடோ ரிடக்டேஸ் அப்படின்னா the catalyze that oxidation and reduction reaction. இப்ப புரியுதா? ஆக்சிடோ ரிடக்டேஸ் அப்ப ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன், transfer of the hydrogen ion or electron from one substrate molecule to second one or another one. That is called oxidoreductase. Sir, oxidoreductase இது 2019 கேட்ட TRB கொஸ்டின். சரியா? ரீசெண்டா எப்படி கேட்டாங்க தெரியுமா? ரீசெண்டா அதுவும் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ் தான். இந்த ஹேண்ட் ரிட்டன் பேஜ் நம்பர் 51ல ஹேண்ட் ரிட்டன் ஏதாவது எழுதியிருக்கனா கடைசியில? எனிஒன்? எது எழுதலையோ? சரி, ஓகே 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 ஒரு நிமிஷம். இதுல இருக்கு. இந்த இதுதான் இந்த இதுதான் கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு. சரி, நான் தெளிவாக போர்ட்ல எழுதுறேன். இல்ல நான் பேஜ் நம்பர் 51ல அந்த ரியாக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு கீழே நான் சொல்றது எழுதுங்க. AH2 plus B. A plus B வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? நல்லா கவனிங்க. சும்மா ஒரு இதுக்கா A plus B. இது என்ன மாறுது? A plus BH2. இது அப்படியே எழுதுங்க. நான் இப்ப எழுதுனது அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு இஸ் catalyzed by dash. இதுதான் கொஸ்டின். catalyzed by dash. ஆன்சர் என்ன? ஆக்சிடோ ரிடக்டேஸ். அதாவது 2019 எப்படி கேட்டாங்கன்னா அந்த மீனிங் கேட்டாங்க. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்ப என்னது? இப்ப நான் சொல்றது புரியும் பாருங்க. இந்த ரியாக்ஷன் சில ரியாக்ஷன் புரியல, புரியும்படி சொல்ல பாருங்க. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் ஆர் எலக்ட்ரான். ஹைட்ரஜன் சொல்லலாம், இல்ல நம்ம என்ன சொல்லலாம், எலக்ட்ரான் சொல்லலாம். ஃப்ரம் ஒன் சப்ஸ்டேட் யாரு? ஏ என்ற ஒரு சப்ஸ்டேட்டோட இந்த ஹைட்ரஜன் இருக்கு. டு நெக்ஸ்ட் ஒன். இங்க பாருங்க, ஏல இருந்து எங்க போயிடுச்சு பாருங்க இந்த ஹைட்ரஜன். இப்ப எங்க போயிடுச்சு? பி போயிடுச்சு. இதுக்கு பேர் தான் ஆக்சிடோ ரெடக்டேஸ். புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல அங்க ஒண்ணு நான் ஈஸியா அங்க புரியும்போது அங்கேயும் நான் சொல்லியிருக்கேன், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருக்கேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. சரியா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஃபர்ஸ்ட். இது ஆக்சிடோ சிம்பிளா இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொன்னா
இது ஏற்கனவே நம்ம பயோகெமிஸ்ட்ரியில நடத்திட்டேன். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். எதுல இங்க கிடையாது, எங்க வரும்? ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அண்ட் ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் ஒரு டைட்டில் இருக்கு தெரியுமா பயோகெமிஸ்ட்ரியில. அதுல கண்டிப்பா வருஷம் கேட்காங்க இந்த ஏரியால கொஸ்டின். சரியா? இங்கேயும் அதை மென்ஷன் பண்ணிக்க. ஆக்சிடேஷன் அப்படின்னு என்ன சார்? ஆக்சிடேஷன் அப்படின்னு என்ன? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். ரொம்ப முக்கியம் சார் இது. இதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன். இதே இது ரிடக்ஷன் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் இங்க என்னென்ன சொல்லணும் அப்படியே மாத்த வேண்டியதான். இங்க வந்து என்ன சொன்னேன்? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொன்னேன். சரி, அப்ப இங்க என்ன மீனிங்? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இங்க ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லியிருக்கேன். அப்ப இங்க என்ன சொல்லணும்? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இங்க என்ன சொன்னேன்? ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லியிருக்கேன். அப்ப இங்க என்ன சொல்லணும்? அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான். அவ்வளவுதான் முடிஞ்சு. இது ரெண்டுமே ஜஸ்ட் ஆப்போசிட். நீங்க இது ஏதாவது ஒன்ன மட்டுமாவது படிச்சுக்கோங்க. ரெண்டையும் படிச்சு கன்ஃபியூஸ் கூட பண்ணாதீங்க. கண்டிப்பா பயோகெமிஸ்ட்ரியில இந்த ஏரியால கொஸ்டின் வராட்டாலும் எங்க வரும்? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்க சிலபஸ்ல, அங்க கொஸ்டின் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அட்லீஸ்ட் இது ஒண்ணு மட்டுமா ஆக்சிடேஷன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனும் சொல்லலாம், இல்லைன்னா எலக்ட்ரானும் சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இது ஒண்ணு ஞாபகம் வச்சுதான் போதும். ஆக்சிடேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் சொல்லலாம். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்ப இதுக்கு ரிடக்ஷன் வந்து அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தானே, முடிஞ்சு வச்சு. சரியா? இதுல இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு அடுத்து எக்ஸாம்பிள் ஆக்சிடேஸ், ஆக்சிடோஜனேஸ், ஹைட்ராஜன், அதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா டிரான்ஸ்ஃபரேஸ். ஒண்ணு இந்த இடத்துல. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்? டிரான்ஸ்ஃபரேஸ். கொஸ்டின் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்னு என்ன சார்னா, the transfer of a group from one substrate to another. அவ்வளவு முடிஞ்சு வச்சு. அதர் தன் த ஹைட்ரஜன். அங்க ஹைட்ரஜன் சொன்னோம்ல, இங்க அதர் தன் த ஹைட்ரஜன்ஸ். இது சிம்பிளா புரியும்படி சொல்ற பாருங்க. ஏ பிளஸ் இதோட கொஞ்சம் தெளிவா இல்லை. இல்ல இங்க எழுதுறேன். நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், பக்காவா சூப்பரா கொடுத்துருக்கேன் பாருங்க. மெட்டீரியல் நான் சொல்றதுல மெட்டீரியல் மட்டும் கூட பாருங்க. சோ இதுல மெட்டீரியல் என்ன சொல்லிக்க பாருங்க. அதாவது ஏ பிளஸ் பி, சாரி மாத்தி தப்பா எழுதிட்டேன். அது ஏபி பிளஸ் சி. இந்த கொடுத்துருக்க பாருங்க, ஏ மைனஸ் அப்படி கொடுத்துருங்க. அது ரெண்டே சேர்த்து கொடுக்கணும். அப்ப இது என்னவாயிரும்னா, ஏவும் தனியாவும் பிசி வந்து கம்பைன் ஆயிரும். அடுத்தது இப்ப இதை ரீட் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் a group of atom from one molecule to another. முடிஞ்சு வச்சு. இதுதான் கொஸ்டின். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டோம் பாத்தீங்களா? இதுதான் கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுக்கு டிரான்ஸ்அமினேஸ் அண்ட் ஹெக்ஸோஅமினேஸ், அதுலயே மீனிங் இருக்கும். டிரான்ஸ்ஃபரேஸ், டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு அர்த்தம். முடிஞ்சா? ரைட். அடுத்த மூணாவது ஹைட்ராலிஸ். ஹைட்ராலிஸ்னா the enzymes are convert the larger molecule into smaller ones. அவ்வளவுதான். தமிழ்ல சொல்றேன் பாருங்க, நீரார் பகுத்தல். இவ்வளவுதான். சரியா? ஹைட்ரஜன் அதாவது நீரார் பகுத்தல் என்ன மீனிங்? இல்ல, அதாவது லார்ஜ் மாலிகுல் வந்து ஸ்மாலர் மாலிகுல். அதாவது ஹைட்ராலிஸ். ரிமூவல் ஆஃப் பிரேக்கிங் ஆஃப் த ஸ்பெசிபிக் கோவலன்ட் பாண்ட். எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? கோவலன்ட் பாண்ட் நல்லா கவனிங்க. மறந்துட்டீங்களான்னு தெரியல. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், H2O. அப்ப ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன். சரியா? இந்த பாண்ட் பேர் என்ன சொல்லுங்க? கோவலன்ட் பாண்ட். ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு தெரியல. கோவலன்ட் பாண்ட் சார். கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்ட். ஐயோ, கோவலன்ட் பாண்ட் முக்கியமான क्वेश्चन. வித்தின் த வாட்டர் மாலிகுல் ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் கம்பைன் பண்ணக்கூடியது கோவலன்ட் பாண்ட். இதே இது இந்த பாத்தீங்களா? இது வந்து என்ன செய்யணும்? அடுத்தது இன்னொரு ஹைட்ரஜன், இன்னொரு வாட்டர் மாலிகுல் வச்சுக்கோங்களேன். இன்னொரு வாட்டர் மாலிகுல். அப்ப இந்த டாட் டாட்டா இந்த கோடு கோடா போடுறேன்ல,
அப்ப in between the two hydrogen molecules, sorry, hydrogen சொல்லக்கூடாது, in between the two water molecules, this bond name is hydrogen bond. good, hydrogen bond. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். நடத்தியாச்சு, படிக்கிறீங்களா படிக்கலையான்னு தெரியல. சண்டே டெஸ்ட் இருக்கு, வாட்டர்லாம் வந்துடும். வாட்டர்லாம் 2-3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்டிருக்கேன். 50 கொஸ்டின்ல தெளிவா படிச்சுக்கோங்க. வாட்டர் பொறுத்தளவு ஒரு மொத்தமே 10 கொஸ்டின் தான் இருக்கு. 10 கொஸ்டின் படிச்சா ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் வரும். அதுல இந்த பாண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, கதை எங்கிட்டோ போயிடுச்சு. நான் இங்க நடக்க என்சைம் நடத்தும் போது இப்போ வாட்டருக்கு போயிடுச்சு, ரீகால் பண்றது. சரி பரவாயில்ல. ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா நீர் மாலிகுல் வந்து உடைக்கப்படும், இவ்வளவுதான் மேட்டர். அப்ப எது உடைக்கப்படும் அப்படின்னு பார்த்தா இந்த பாண்ட். இதை உடைச்சாலே போதுமா? ஹைட்ரஜன் தனியா வந்துடும், ஆக்சிஜன் தனியா வந்துருமா? அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. அதை நான் சிம்பிளா புரியும்படி உங்களுக்கு டயக்ராம் கூட போட்டிருக்கேன் பாருங்க. இந்த பிரேக்கிங் ஆஃப் த ஸ்பெசிபிக் கோவலன்ட் பாண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைஜஸ்ட் என்சைம் இதுதான் நடக்கும். இது ஹைட்ராலிசிஸ், புரோட்டியேஸ், எஸ்ட்ரேஸ், லிபேஸ், அது ஃபுல்லா. சரியா? ரைட். இது 3வது. 4வது வந்து லையேஸ். இது 4. மெட்டில் உள்ள மாதிரியே போவோம். லையேஸ். அப்ப these enzymes are removal of that group of substrate by the process of that other than the hydrolysis. அதான் இதோட இது. சரியா? breaking the chemical bond without addition of water. இதுதான் இதுல உள்ள விஷயங்கள். சிம்பிளா அந்த ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? இதுல எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆல்டோஸ், இனோல்ஸ், ஃபியூமரேஸ், டிகார்பாக்சிலேஸ் அது எல்லாமே சொல்றோம். ஓகே, இது 4வது. 5வது வந்து என்னன்னா ஐசோமரேஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சார், நான் மெட்டீரியல்ல கொடுத்துருக்கேன் பாருங்க, மியூட்டேஸ். ஐசோமரேஸ், மியூட்டேஸ். அதுல பிக்சர்லயே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஐசோமரேஸ் மியூட்டேஸ்க்கும் பிக்சர்லயே நீங்க ஐசோமரேஸ்னா இதுக்கு மியூட்டேஷன் சொல்றோம். அப்ப மியூட்டேஷன் நடக்குது. The catalyze the rearrangement of atom, the molecule to form the isomer. Rearrangement of atom. நீ அந்த பிக்சர்ல பாருங்க, இப்படி ஒரு ரவுண்டு கொடுத்துருக்கு, இங்க வந்து இப்படி சாதாரணமா இப்படி கொடுத்துருக்கோம். சரியா? இந்த மாதிரி தானே இருக்கு. சரியா? இது வந்து அடுத்தது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு மட்டும் பாருங்க. இந்த சதுரம் மாதிரி இருக்கிறது இங்க வரும். நான் சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸா இந்த படம் போட்டிருக்கேன். இந்த ரவுண்டு மேல போயிடும், இது இப்படி இருக்கும். அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் பாருங்க. அப்ப இதுக்கு பேர் தான் ஐசோமரேஸ் மியூட்டேஷன் சொல்றோம். The catalyst rearrangement of atom in a molecule from that isomers. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. இது 5வது. அடுத்தது 6வது 2019 கேட்ட கொஸ்டின். 2019 2 கொஸ்டின் கேட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதுவும் கேட்டாங்க, இதுவும் கேட்டாங்க, 2 கேட்டாங்க 2019. சரியா? ரைட். ஏதாவது ஒண்ணு அட்லீஸ்ட் ஒன்னாவது கேட்பாங்க. 2019 2 கொஸ்டின் கேட்டாங்க. ரைட். இது என்ன சார்? இது வந்து லைகேஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது சார், சிந்தட்டேஸ். 2 ஒண்ணுதான். சரியா? இதுல என்ன மீனிங்னா, அதுலயே இது லாஸ்ட் இயர் டிஆர்பில கொஸ்டின் வந்துச்சு. இந்த கொஸ்டின் தான் 2021 இந்த கொஸ்டின் தான் வந்தது. 2021 இந்த கொஸ்டின் தான் சார் வந்தது. The link to substrate, the catalyzed by the covalent bond between the two molecules of the utilize the energy. இப்ப இந்த 2 நம்பர் ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனும் இணைக்க கோவலன்ட் பாண்ட். அப்ப கோவலன்ட் பாண்ட் இணைக்கும் போது the time to spend the energy. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The utilize the energy. இதுதான் சார் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. யூட்டிலைஸ் த எனர்ஜி அப்படின்னு இருக்கு பாருங்க. அது பக்கத்துல வேணா ஏடிபின்னு கூட எழுதிக்கோங்க. ஏன்னா எனர்ஜின்னு ஏதோ நினைச்சிட்டு இருக்க கூடாது. எனர்ஜின்னு இருக்கா, ஸோ அது பக்கத்துல ஏடிபி கூட எழுதிக்கோங்க. இங்க பாருங்க, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ கெமிக்கல் பாண்ட் யூசிங் த ஏடிபி த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. கிளியரா கொடுத்துருப்பாங்க நீங்க. அப்போ இதுல என்ன செய்யணும், இப்ப அதுல சிம்பிளா டயக்ராம் உங்களுக்கு புரியுதுக்கா சொல்றோம். இது ஒரு தனியா ஒண்ணு இருக்குது, இதுல இன்னொரு சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். அப்ப இப்படி இருக்கிறத 2 தனித்தனியா இருக்குது. இது அடுத்தது 2மே நம்ம கம்பைன் பண்ணிடுறோம் லைக் திஸ். முடிஞ்சிருச்சு. அப்ப இது கம்பைன் பண்ணணும்னா கண்டிப்பா ஏடிபி டு ஸ்பெண்ட், ஏடிபி செலவாகும். சரியா? ரைட். சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், ஜெனடிக்ல வந்து ஒகாசாகி பிராக்மெண்ட்ஸ் இதுல கூட அப்போ ஏடிபி அங்க ஸ்பெண்ட் ஆகுமா சார்? இது இந்த அந்த 2 இது. ஆமா சார், ஆமா சார், கண்டிப்பா ஜாயின் பண்ணும்போது அது தேவைதான். ஒகாசாகி பிராக்மெண்ட ஜாயின் பண்ணும்போது லிகேஸ், ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி ஜாயின் பண்ணும்போது லிகேஸ், பேஸ்ட் பண்ணும்போது that time to spend the energy. ஷூரா
ஓகே, அது தேங்க் என்னது யூ. அது வந்து என்ன சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஃபார்மேஷன் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். இப்ப வந்து டிஎன்ஏவை வந்து 2 கெமிக்கல் பாண்ட் ஜாயின் பண்ணணும் அந்த சாக் ஆஃப் ரூல் படி. அப்போது அது செலவாகத்தான் செய்யும், ஏடிபி செலவாகத்தான் செய்யும். சரியா? நான் சொல்றது ஒரு லைட்டா அது அதே மேட்டர் தான் இருக்கு. அந்த லிகேஸ் பக்கத்துல நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. சிந்தட்டிக் ரியாக்ஷன் நான் சொல்றது எழுதுங்க. லிகேஸ்ல சிந்தட்டிக் ரியாக்ஷன், 2 molecules are joined together. The synthetic reaction, 2 molecules are joined together. That is ligase. அவ்வளவுதான். ஒரே லைன்ல சொல்லணும்னா நான் லிங்க் டு சப்ஸ்ட்ரேட்னு சொன்னேன் பாத்தீங்களா மெட்டீரியல்ல. இது சிந்தட்டிக் ரியாக்ஷன்னா ஃபார்மேஷன். பாருங்க, இது சிந்தசிஸ் நடக்குது. அப்ப சிந்தசிஸ் நடக்குன்னா 2 டிஃபரெண்ட் மாலிகூல்ஸ். சிந்தட்டிக் ரியாக்ஷன் 2 molecules will be joined. ஜாயின் பண்றதுக்கு என்ன தேவை? இந்த லிகேஸ் தேவை. முடிஞ்சு வச்சு. That time ATP also to spend. ரொம்ப முக்கியமானது. சரியா? அவ்வளவுதான் சார். மொத்தம் ஒரு 6 சொன்னா கன்ஃபார்மா டிஆர்பில இந்த 6ல இருந்து ஒரு क्वेश्चन வரும். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்த பேஸ் அடுத்த போதும். இது இந்த ஐயூபி இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் பயோகெமிஸ்ட்ரி இதுலதான் மோஸ்ட்லி क्वेश्चन நிற்கும். அது பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பேஸ்ட் ஆன் தட் அந்த சில நம்பர்னு சொல்லுவாங்க என்சைம். சில அதை வச்சு சில பேஜ் நம்பர் 52ல 53ல என்சைம்ஸ்க்கு வேற வேற பேர் வைக்கிறாங்க. அது வந்து சரியா? பேஜ் நம்பர் 53 அந்த வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் 5 the 5 class enzyme isomers, செகண்ட் நம்பரை வச்சு சப் கிளாஸ், தேர்ட் நம்பரை வந்து நம்ம சப் கிளாஸ், ஃபைனல் நம்பரை என்சைம் அப்படின்னு சொல்றோம். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இது. அது மாதிரி எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்களோ அதை வச்சும் பேர் வைக்கிறாங்க சார். இப்ப பைனாப்பிள்னா புரோலின் அப்படின்னு சொல்றது, பாப்பைன் அப்படின்னா பாப்பையா, பப்பாளில இருந்து கண்டுபிடிச்சவங்க அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. சரியா? ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட். ரைட். அடுத்தது டைட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்சைம்ஸ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா இதுல கொஸ்டின் வரும். இதுல 6ல ஒரு கொஸ்டின் ஷூரா வரும். அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்சைம் ஃபேக்டர், கேரக்டரிஸ்டிக்ஸ், chemical nature. So they are the made up of protein. Some few enzymes are, except some cases, that mostly all enzymes are protein. எல்லா என்சைம்லும் புரோட்டீன் தான். பட் எக்ஸப்ட் ஆர்என்ஏ என்சைம். ஆர்என்ஏ என்சைம் இருக்கு. அது வந்து மேட் அப் ஆஃப் ஆர்என்ஏ, புரோட்டீன் கிடையாது அது வந்து. சரியா? ஸோ இட் ஹேவ் த டெர்சரி ஸ்ட்ரக்சர். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும் புரோட்டீன் ஸ்ட்ரக்சர். சரியா? மினிமம் நம்பர் ஆஃப் தட் அமினோ ஆசிட் டு ரெக்வயர்ட் டு மேக் தட் என்சைம் அட்லீஸ்ட் 50 அமினோ ஆசிட்ஸ் தேவை ஒரு என்சைம்ல. சரியா? ஹை மாலிகுலர் weight, they exist that crystals under the colloidal form இருக்கும். Lower the activity of the enzyme, unchanged at the end of the reaction. ரியாக்ஷன் முடிஞ்சோன்னா எந்த சேஞ்சஸும் நடக்காது. திரும்ப அப்படியே நம்மளுக்கு கிடைச்சிடும். சரியா? டு நாட் எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இனிஷியேட் பண்ணாது. அதுவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், the work at the specific pH as well as temperature. specific pHலயும் specific temperatureல அது ஒர்க் ஆகும். இது இந்த என்சைம் எல்லா என்சைமும் அப்படித்தான் நான் வச்சுக்கோங்க. சரி? அவளை என்ன இது pH ஸ்பெசிபிக் அண்ட் டெம்பரேச்சர் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? the substrate and the reaction particularly that அதுல pH நான் சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி வேணா சொல்றேன். இப்ப பெப்சின் வந்து pH வந்து 2ல தான் பெப்சின் ஒர்க் ஆகும். இதே ட்ரிப்சின் வந்து pH 8ல தான் ஒர்க் ஆகும். ஒரு பெப்சின் 8லயோ ட்ரிப்சின் 2லயோ ஒர்க் ஆகாது, இறந்துரும், டிசன்டகிரேட் ஆயிரும், டீஜெனரேட் ஆயிரும், மறைந்து விடும். சரியா? சோ அதுதான் அது ஸ்பெசிபிக் pHன்னு சொல்றோம். அதே மாதிரி ஸ்பெசிபிக் டெம்பரேச்சர் ஆல்சோ. இப்ப இந்த கியூட்டன் லா கூட நீங்க படிச்சிருப்பீங்க. ஸ்பெசிபிக் டெம்பரேச்சர்ல ஒரு 10 டிகிரி செல்சியஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துன்னு வச்சோன்னா இது என்சைம் ஆக்டிவிட்டிஸ். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தா இப்ப ஃபர்ஸ்ட் 10 டிகிரில ரியாக்ஷன் இப்படி இருக்கும், அடுத்த 10 டிகிரி ஜஸ்ட் டபுள், அடுத்த 10 டிகிரி ஜஸ்ட் டபுள், அடுத்த 10 டிகிரி டபுள், இப்படியே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். அது வரைக்கும் தான் திரும்ப நம்ம 50, 60 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணா அவ்வளவுதான். அகைன் இட் வில் பி டிக்ளைன்டு. இந்த மாதிரி டிக்ளைன் ஆயிடும். அப்ப இது 40 or 45 டிகிரி செல்சியஸ் ஒன்லி இட்ஸ் அ ஆப்டிமம் டெம்பரேச்சர். அப்ப ஒவ்வொரு என்சைமுக்கு ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும். அந்த என்சைமுக்கு இப்போ 20 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம கொடுக்க வச்சோம்னா என்சைம் வந்து அவ்வளவா அது ஆக்டிவா நடக்காது, ஏதோ நடக்கும், அவ்வளவுதான் ரியாக்ஷன். அதுக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல தான் பெர்ஃபெக்ட்டா நடக்கும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ மீட் பண்ணுங்க. சொல்லுங்க.
அந்த நம்ம பழைய ஓல்டு சிலபஸ்ல கூட ஜுவாலஜில பிராக்டிகல் நம்ம பண்ணுவோமே அந்த மாதிரியா சார்? எஸ், அது சலைவரி அமைலேஸ். கரெக்ட் தான். சலைவரி அமைலேஸ்ல ஓல்டு சிலபஸ்ல உண்டு. அது சலைவரி அமைலேஸ் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் டெம்பரேச்சர் அண்ட் pH ரெண்டுமே உண்டு. இப்பெல்லாம் அது பண்றது இல்ல. சரி, ரைட்டா. கஷ்டமான ப்ராக்டிகல்லாம் எல்லாம் தூக்கிட்டாங்க. இப்போ ஒண்ணுமே கிடையாது ப்ராக்டிகல்ல. ரைட், பரவாயில்ல. ஸோ இந்த என்சைம் வில் பி கண்ட்ரோல் தட் ஆல்மோஸ்ட், அதான் சொல்ல இந்த டபுள் அப்படின்னு சொல்ற பார்த்தீங்களா. இப்போ 10 டிகிரினா இப்படி இருக்கும், அடுத்த 10 டிகிரினா ஜஸ்ட் டபுள் ஆகும், அடுத்த 10 டிகிரினா ஜஸ்ட் டபுள், அடுத்த 10 டிகிரினா ஜஸ்ட் டபுள். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், ஈகாலஜில படிச்சிருப்பீங்க, கியூட்டன் லா. கியூட்டன்ஸ் ஈக்குவல் டு 2. அப்ப ஒரு 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது the reaction will be double. இது லோக்கல் ஆதர்ல இப்படி கொடுத்துரும். நல்ல ஸ்டாண்டர்ட் ஆதர்ல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, 2 or 3 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். 2 or நல்ல லிங்கர், அம்பிகா சண்முகம், சட்டர்ஜி, ராஸ்டர்கி அவங்க எல்லாம் அப்படி சொன்னாங்க. ஆறுமுகம் வேற இந்த லோக்கல் ஆதர்ல டபுள். சில புக்ல டபுளும் சொல்லியிருக்காங்க, 2 or 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எப்படின்னாலும் பார்த்துக்கோங்க, கொஸ்டின் எப்படி ஆப்ஷன் வருதுன்னு பார்த்துக்கோங்க. மேக்சிமம் இந்த 2 தான், டபுள் தான் கொடுக்குறாங்க ஆப்ஷன். சரியா, ரைட். ஸோ ரியாக்ஷன் வந்து ஜஸ்ட் டபுள் ஆகுது. இதான் நம்ம கியூட்டன் லா அப்படின்னு சொல்றோம். ஈகாலஜில இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. இதுவும் ஈகாலஜி ரிலேட்டடா நிறைய தடவை கொஸ்டின் வந்திருக்கு. அதுமாதிரி ஹை டர்ன் ஓவர் நம்பர் இருக்கும். ஹை டர்ன் ஓவர் நம்பர்னா அது என்ன சார், டர்ன் ஓவர் நம்பர் அப்படின்னா the number of the substrate molecule which enzyme will change per minute. ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு சப்ஸ்டேட்டை ப்ராடக்டா மாத்துது, இதுக்கு பேர் தான் டர்ன் ஓவர். இதுக்கு பேர் தான் டர்ன் ஓவர். சார் நம்ம வந்து ஒரு ஃபேக்டரியில இந்த மாசம் டர்ன் ஓவர் எவ்வளவு அப்படின்னா எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆகி எவ்வளவு மார்க்கெட்டிங், அதான் டர்ன் ஓவர் சொல்றோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இதுல வந்து உங்களுக்கு தெரியும், தட் இஸ் டிபெண்ட், இதை பொறுத்தவரைக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் சைட் ஆஃப் த என்சைம். அந்த என்சைம்ல ஆக்டிவ் சைட், அந்த கொலிஷன் பிட்வீன் த ரியாக்ஷன், ரியாக்டன்ட் ரெண்டுக்குள்ளது. அது மாதிரி ரேட் ஆஃப் த ரிமூவல் ஆஃப் ப்ராடக்ட். அதாவது நல்லா கவனிங்க, என்சைம் பிளஸ் சப்ஸ்ட்ரேட் டு ஃபார்ம் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். அப்ப முடிஞ்சிச்சு ரியாக்ஷன் நம்ம நினைக்க கூடாது. நீங்க அடுத்து இந்த என்சைம் ரிமூவ் ஆகணும். எப்படி ரிமூவ் ஆகும், இந்த என்சைம் பிளஸ் ப்ராடக்டா ரிமூவ் ஆகணும். இப்பதான் ஃபைனலா முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப இது எவ்வளவு ஃபாஸ்டா அந்த ப்ராடக்டா இந்த என்சைம் வந்து ப்ராடக்ட்ல இருந்து ரிமூவ் ஆகுது. ஸோ அதுவும் அந்த ஃபாஸ்டஸ்ட் இதுல வரக்கூடிய ரேட் ஆஃப் ரிமூவல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். சரியா, ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல லோயஸ்ட் டர்ன் ஓவர் நம்பர் கேட்க வாய்ப்பு இருக்கு சார் கொஸ்டின். எது லோயஸ்ட் டர்ன் ஓவர் நம்பர்னு கேட்டா லைசோசைம் என்சைம். ஹையஸ்ட் டர்ன் ஓவர் வந்து கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். முக்கியமான கொஸ்டின். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், நம்ம பாடியிலேயே நம்ம உடல்லயே ஃபாஸ்டஸ்ட் என்சைம் எதுன்னா கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. ஏன் அப்படி சொல்றோம்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா டர்ன் ஓவர் நடக்குமா. இது வந்து லோயஸ்ட் டர்ன் ஓவர்னு சொல்றாங்க. சரியா, ரைட். The enzymes are tertiary structure. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். It may be damaged into the poison and radiation. நம்ம சாப்பிடும்போது அந்த ரேடியேஷன், நம்ம மேல ரேடியேஷன் பட்டாலும் சரி, பாய்சன் இருந்தாலும் சரி, என்சைமை வந்து உடனே டேமேஜ் பண்ணிடும். இப்ப நம்ம இந்த சயனைட்ல சாப்பிட்ட உடனே ஏன் உடனே இறக்குறாங்க, பாய்சன் சாப்பிட்டோன்னா உடனே ஏன் இறக்குறாங்கன்னா, அதுல முக்கியமா சயனைடு. அது நான் பின்னாடி நடத்துவேன். சயனைடு வந்து அந்த என்சைம் பேர் என்ன, ஒரு என்சைம் வருமே, ரெஸ்பிரேட்டரி என்சைம் சார், முக்கியமான என்சைம் சயனைடு. ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரேட் என்ன என்சைம் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஞாபகம் வருதா உங்களுக்கு? முக்கியமான என்சைம். அந்த என்சைம் எது? சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ். எஸ், அதான் நினைக்கிறேன். ஆக்சிடேட்டிவ் சைட்டோக்ரோம் ஆக்சிடேஷன். ஆக்சிடேட்டா இல்லையே, கொஞ்சம் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அதாவது ரெஸ்பிரேஷனுக்கு அது ரொம்ப சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் தான் நினைக்கிறேன். யா, நான் அந்த பின்னாடி வரும், நான் சொல்றேன், நான் என்ன எந்த ஏரியால வரும்போது நான் சொல்றேன். ஸோ மெயினா வந்து இது இந்த என்சைம் வந்து என்ன செய்யும்னா ரெஸ்பிரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அப்ப இந்த நம்ம சைனைடு சாப்பிட்றாங்க பாத்தீங்களா, சைனைடு அவங்க சாப்பிட்டவங்க வந்து அந்த மெயினா அந்த என்சைமை போய் அந்த என்சைம் ரோலை போய் பாதிச்சிருமா சைனைடு. கரெக்ட், சொன்னது கரெக்ட் தான் அவங்க சொன்னது. சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் ஞாபகம் வந்துருச்சு. சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ்
இது என்ன செய்யும்னா cyanide will be bind to the cytochrome oxidase. அப்ப suddenly what happen? The respiratory pathway will be black. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. பிறகு உடனே இறந்துருவாங்க. சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ். இது நான் பின்னாடி நடத்துவேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிஎஸ்ஆர்ல ரிசல்ட்லயே இந்த கொஸ்டின்லாம் வந்திருக்கு. அந்த சைனைடு வந்து எந்த என்சைமை போய் பாதிக்கும்னு கேட்பாங்க. சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ். ஓகே, பின்னாடி நடத்துறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு இதுக்காக நான் சொன்னேன் நான் இது. ஸோ அதான் அதோடைய முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி பாய்சனா இருந்தாலும் ரேடியேஷன் தான் சரி. சரியா? ஐ மீன் கேஎம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. கேஎம் வேல்யூ. இது அது நம்ம சிலபஸ்ல என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? என்சைம் ரியாக்ஷன் ஒன்று ஒரு டாபிக் இருக்குது. மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் அப்படின்னு இருக்குது. அதுல மேக்சிமம் ரெண்டு அதாவது லாக் அண்ட் கீ சிஸ்டம், இன்டியூஸ்டு ஃபிட் தியரி, இந்த ரெண்டு தான் கேட்கறாங்க. இதுக்கு அடுத்து டஃபா கேட்கணும்னு நினைச்சா மெக்கானிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட் தான் கேட்பாங்க. ஆனா இதுதான் வரைக்கும் பிஜில மெக்கானிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட் கேட்டதே கிடையாது. ஆனா சிஎஸ்ஆர், ஸ்லெட்டு எல்லா எக்ஸிலும் மெக்கானிஸ் என்சைம் ஆக்ஷன் அதுல மெக்கானிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட்ல கொஸ்டின் இல்லாம இருந்ததே கிடையாது. ஆனா நானும் ஒவ்வொரு வருஷமும் இந்த மெக்கானிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட்ல இருந்து கொஸ்டின் வரும்னு எதிர்பார்க்கிறேன். வந்ததே இல்லை. வந்தது இல்லைன்னு நான் விட மாட்டேன். ஃபுல்லா உங்களுக்கு நடத்தத்தான் செய்யும். அதுல எல்லாம் உங்களால படிக்க முடியாட்டாலும் நான் எதை படிக்க சொல்லணும் அதை மட்டும் பார்த்துக்கணும். இதே ஒரு கொஸ்டின் தான் சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டின். கேஎம் வேல்யூ எப்படி கேட்டாங்க தெரியுமா? இது வந்து ஆப்ஷனா கொடுத்துருந்தாங்க. ஏதோ ஒரு ஆப்ஷனா கொடுத்து மெக்கானிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட் எது அப்படின்னு கேட்டாங்க. கீழே கொடுக்கப்பட்டது எது மெக்கானிசம் மெண்டல் கான்ஸ்டன்ட். கேஎம் வேல்யூ, வி மேக்ஸ், ஹாஃப் வி மேக்ஸ் அப்படின்னு நிறைய ஒரு ஆப்ஷன் வரும். சரியா? இது என்ன சார் மெக்கானிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட்? The substrate concentration at which that chemical reaction catalyzed by the enzyme to attain that half of its maximum velocity. அதான் நம்ம என்ன சொல்றோம்? half of V max அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி நான் நடத்துறேன். இந்த இடத்துல நான் நிறைய நடத்தல. பின்னாடி தனியா மெக்கானிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட் வரும்போது நான் சொல்றேன் நான். சரியா? ஸோ இட் இஸ் தட். அதே மாதிரி என்சைம் வந்து ரிவர்சபிளும் நடக்கும் சார். என்சைம் ரியாக்ஷன் வந்து ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள் ரெண்டு தடையும் நம்ம நடக்கும். நம்ம ஏற்கனவே சைக்கிள்ல ஃபுல்லா அது பார்த்தோம் தெரியுமா? அந்த மாதிரி நடக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அத மோஸ்ட்லி ஹியர் தட் த ஸ்மாலஸ்ட் கேஎம் இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் சப்ஸ்ட்ரேட் அஃபினிட்டியா இருக்குமா? இல்ல அல்லோஸ்டெரிக் என்சைம் டஸ் நாட் ஒபே த கேஎம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அடுத்தது ஹோலோ என்சைம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஹோலோ என்சைம், அப்போ என்சைம். ரிப்பீட்டடா போன வருஷம் கூட இந்த ஏரியால கொஸ்டின் வந்துச்சு. அது கோலோ என்சைம்னா கான்ஜுகேட் என்சைம் சொல்றோம். மினி என்சைம் கண்டெய்னியா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? புரோட்டீன் பார்ட் ஒரு முக்கியமான பார்ட். சில இதுல நான் புரோட்டீன் பார்ட்டும் இருக்குமா? நான் புரோட்டீன் பார்ட். ஸோ புரோட்டீன் சில இதுல கிடையாது. என்சைம் கண்டெய்ன், என்சைம்ல என்னென்ன இருக்குன்னா புரோட்டீன் பார்ட்டும் இருக்கும், நான் புரோட்டீன் பார்ட் இருக்கும். இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி தான் நம்ம என்ன சொல்றோம்? கோலோ என்சைம் அப்படின்னு சொல்றோம். புரோட்டீன் பார்ட் அண்ட் நான் புரோட்டீன் பார்ட் டு கம்பைன் டு ஃபார்ம் த கோலோ என்சைம். சரியா? இது ஒரு கொஸ்டினா வரலாம். எது புரோட்டீன் பார்ட், எது நான் புரோட்டீன் பார்ட்? 2019 கேட்ட டிஆர்பி கொஸ்டின். ரீசெண்டாவும் கேட்டாங்க. சரியா? நல்லா கவனிங்க. the protein part that is we are called as apoenzyme. முக்கியமான கொஸ்டின் சார். நான் புரோட்டீன் பார்ட் that is we are called as a cofactor. சரியா? இது என்ன சார் கோஃபேக்டர்? நான் என்ன சொன்னேன்? மினரல் சால்ட்ஸ். இது ஃபுல்லாவே கோஃபேக்டர் தான். இது வந்து 2019 கேட்ட டிஆர்பி கொஸ்டின். எது அப்போ புரோட்டீன் பார்ட் பேர் என்னன்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். அது பேர் தான் அப்போ என்சைம் அப்படின்னு சொல்றோம். சரியா? கோஃபேக்டர்னா இதுல கோஃபேக்டர்னா கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஒரு 3 கேட்டகரியா பிரிக்கலாம். கோஃபேக்டர் வந்து ஒரு 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒரு டயக்ராம் இருக்குமே. இந்த பார்ட். யா, இந்தாக்கு வரும். அப்போ என்சைம், the protein components of the enzyme. கோஃபேக்டர் தான் நான் என்ன சொன்னேன்? இதுல வந்து என்ன சொன்னேன்? 3 கேட்டகரி. எதுல 3 கேட்டகரி பாருங்க. ப்ராஸ்தட்டிக் குரூப், நெக்ஸ்ட் வந்து கோஎன்சைம் அண்ட் மெட்டல் அயான்ஸ். ப்ராஸ்தட்டிக் குரூப், கோஎன்சைம், மெட்டல் அயான். மெட்டல் ஆக்டிவிட்டர்ஸ்னா இந்த ஃபெரஸ், காப்பர், ஜிங்க், மேக்னஸ், ஃபெரஸ் இதெல்லாம் அந்த கேட்டகரி வந்துடும். ப்ராஸ்தட்டிக் குரூப் என்ன சார்? இந்த கோஃபேக்டர், the family to attach that enzyme protein. அதுக்கு பேர் தான் ப்ராஸ்தட்டிக் குரூப். இல்ல கான்ஜுகேட்டட் புரோட்டீன் சொல்லுவாங்க. கோஎன்சைம் என்னது? கோஃபேக்டர்ஸ் ஆர் நாட்
ஃபேமிலி அட்டாச் வித் தட் என்சைம் புரோட்டீன். இது பேரு கோஃபாக்டர், சாரி கோஎன்சைம் அப்படின்னு சொல்லுவோம். கோஎன்சைம் வந்து நான் புரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியம் ஞாபகம். இந்த இடத்துல கோஎன்சைம்ஸ் இது வந்து நான் புரோட்டீன் பார்ட் கிடையாது. இது வந்து என்னது நான் புரோட்டீன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. கோஎன்சைம் வந்து இட்ஸ் அ நான் மாட்டீங்களா. சரி, இது ஏற்கனவே கோலோ என்சைம் நான் சொன்னேன். அப்போ என்சைம் வந்து புரோட்டீன் பார்ட், கோஃபாக்டர் வந்து நான் புரோட்டீன் பார்ட். சரியா? So generally it is a non-protein, loosely it's a, make that content of that enzyme the protein only that the time எப்ப சார் இந்த கோஃபாக்டர் யூஸ் கோஎன்சைம் யூஸ் ஆனா அந்த என்சைம் ரியாக்ஷன் நடக்கும்போது அதோட ஒர்க் வந்து முடிச்சுட்டு அது வேலையை போச்சுடும். NAD, அதெல்லாம் சரியா. கோஎன்சைம் ஏற்கனவே சொல்லிட்டேன். கோலோ என்சைம் மீன்ஸ் ப்ராஸ்தட்டிக் குரூப் பிளஸ் என்சைம் புரோட்டீன் ப்ராஸ்தட்டிக் குரூப். அப்போ அது கோலோனா எல்லாமே இருக்கணும். ஒரு அப்போ என்சைம் இருக்கணும், ஃபேக்டர் இருக்கணும். அப்பதான் கம்ப்ளீட் என்சைம் சொல்றோம். அப்போ என்சைம்னா அப்படி கிடையாது. அப்போ என்சைம்ஸ் அது வந்து புரோட்டீன் காம்பனன்ட் சொல்றோம். சரியா? ரைட். இப்ப கோஎன்சைமோட முக்கியமான சார் அப்போ என்சைம் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். சரியா? இப்ப கோஎன்சைம்ஸ் மட்டும் பார்ப்போம். இதை மட்டும் முடிச்சிடும். அந்த கோஎன்சைமோட முடிச்சிடறேன். டைம் ஆகுது. அவர் கோஎன்சைமோட முடிச்சிடறேன். ரைட். Actually it's a Keats table. It's a non-proteinous and low molecular weight. It's a necessary for the enzyme action because they are accelerate the enzyme actions, coenzymes. So they inactivate that mostly the absence of that. இது coenzyme இல்லனாவே கண்டிப்பா அது வந்து enzyme activator இருக்காது. So coenzyme plus enzyme protein, that is called holoenzyme. Most of them are derivative coenzyme. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. coenzyme அப்படின்னா இந்த coenzyme லூஸ்லி அட்டாச்னு சொல்றோம் பாருங்க. ப்ராஸ்தட்டிக் குரூப்ல இதுதான் சார் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வந்து ஃபுல்லி அட்டாச்சு, இது லூஸ்லி அட்டாச்சு. கோஎன்சைம் ரொம்ப முக்கியம் ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு. ஸோ நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, பிக் அவுட் த கோஎன்சைம்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ல பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இருக்கான்னு பாருங்க, அதான் ஆன்சர். முடிஞ்சு வச்சு எது பி காம்ப்ளெக்ஸ் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா NADH2 FADH2 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. சரியா? இது கேட்க வாய்ப்பு இருக்கு. So the intermediate carry that hydrogen atoms oxidation reaction also. Some are the precursor of the vitamins. அதான் சொல்லலாம், விட்டமின்ஸ் ஃபுல்லாவே அந்த ப்ரீகர்சரா இருக்கக்கூடியது இந்த கோஎன்சைம். இதுல வந்து புரோட்டீன் பார்ட் அண்ட் அப்போ என்சைம் சொல்றோம் பாத்தீங்களா. புரோட்டீன் பார்ட் வந்து அப்போ என்சைம். இது வந்து 2019 TRP கொஸ்டின், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் 54ஆம் பக்கத்துல பாருங்க, கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். இதை பத்தி நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். அந்த இது வந்து மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் நான் இன்னும் நடத்தல. அது நெக்ஸ்ட் நான் மெக்கானிசம் வரும்போது நான் நடத்துறேன். சும்மா பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த டயக்ராம் இருக்குமே, இந்த இருக்கு பாருங்க. இதை கூட ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. கோஎன்சைம் நான் சொன்னேன் பாத்தீங்களா. இது வேணா ஒரு பாருங்க. மோஸ்ட்லி பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க. மோஸ்ட்லி கோஎன்சைம் சொன்னாவே ஃபுல்லா பி காம்ப்ளெக்ஸ் தான். சப்போஸ் பி காம்ப்ளெக்ஸ் இல்ல நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷனா வரும். இதெல்லாம் ஆப்ஷனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ இது இப்ப பிக்சர் நான் பாக்குறேன். சோ பிக்சர்ல பாருங்க, சப்ஸ்டேட், அப்போ என்சைம், கோஎன்சைம். இப்ப ஆக்டிவ் காம்ப்ளெக்ஸ் வந்து அடுத்து நம்மளுக்கு ப்ராடக்ட் வர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன்ல கடைசியில இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, அவ்வளவுதான். திரும்ப தேவையில்லாத அந்த கோஎன்சைமோ அதெல்லாம் வந்து என்ன செய்யும், வெளியே போயிடும். பேஜ் நம்பர் 55 உள்ளதான் இங்க நான் டேபிள்ல காமிச்சிருக்கேன். சரியா? இதுல ஒரு முக்கியமான கொஸ்டின், இந்த கொஸ்டின் கேட்டாங்க சார், அதான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. சரியா? போன வருஷம் இந்த டேபிள் இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் சார். இந்த டேபிள் இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். 2019 வந்தது, லாஸ்ட் இயரும் ஒரு கொஸ்டின் வந்தது. சரியா? இதுல வந்து பயாட்டின் சொல்றேன் பாத்தீங்களா, அதுல நான் ஹேண்ட் ரைட்டா நான் எழுதியிருக்கேனா, சல்பர் கண்டெய்னிங் எழுதியிருக்கேனா மெட்டீரியல்ல? அப்ப எழுதுங்க. பயாட்டின் பக்கத்துல சல்பர் கண்டெய்னிங் அப்படின்னு எழுதுங்க. அப்ப அந்த என்சைம் இஸ் மேட் அப் ஆஃப் சல்பர், பயாட்டின். சரியா? அதே மாதிரி இந்த கோஎன்சைம் ஏ இருக்கு பாத்தீங்களா, இது லாஸ்ட் ரீசெண்டா கேட்ட டிஆர்பி கொஸ்டின். என்ன கேட்டாங்க தெரியுமா? இதுதான், இந்த இதை வச்சுதான் கேட்டாங்க. அதாவது பாந்தோத்தனிக் ஆசிட் அதோடைய கோஎன்சைம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. என்னது? கோஎன்சைம் ஏ. இல்லைன்னா கோஎன்சைம் ஏயோடைய டெரிவேட்டிவ் விட்டமின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க சார். கோஎன்சைம் ஏவோட டெரிவேட்டிவ் விட்டமின் எது? B2, B3, B1,
பீஃப் பேந்தோனிக் ஆசிட் இந்த மாதிரி கேட்டுருவாங்க கொஸ்டின். ஸோ இந்த டேபிள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இங்கேயும் நான் அந்த டேபிள் சொல்லியிருக்கேன், எல்லாமே இங்க கொடுத்துருக்கேன், அதை நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? ரைட்டு. ஸோ அதுக்கடுத்து ஒரு 5 நிமிஷம் மட்டும். சரியா? ஐசோ என்சைம், ஐசோசைம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நான் லாஸ்ட் கிளாஸ் கூட ஒரு கொஸ்டின் கேட்டேன். மல்டிபிள் ஃபார்ம் ஆஃப் என்சைம் we are called as ஐசோசைம். So many enzymes to occur the more than one molecule form in the same species, same tissue, even the same cell கூட ஒரே மாதிரி இருக்குமா. But these are the different form of the enzyme to catalyze in the same reaction. Over the 100 enzymes are the isozyme. சரியா? ஐசோ என்சைம் சொல்ல, இந்த ஐசோசைம் சொல்ல பாத்தீங்களா, மோர் தென் 100 என்சைம்ஸ் இருக்கான். இதுக்கு நல்ல முக்கியம், இந்த ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க, திரும்ப 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 திரும்ப. LDH கேட்க வாய்ப்பு இருக்கு. லாக்டிக் டீஹைட்ராஜினேஸ். இதுல 5 ஐசோமெட்ரிக் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. LDH 1 2 3 4 5 இருக்குது. இது எல்லாமே தான் அந்த இடத்துல லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது எல்லாமே இந்த ஐசோ என்சைம்ல வரக்கூடியதுதான். நான் கூட மெட்டீரியல் ஒரு மினிமம் தான் கொடுத்துருக்கேன். இதை கூட நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடனாலும் போட்டுக்கோங்க. இருங்க, இது ஒண்ணு தேவையில்லாத ஒன்று டெலிட் பண்ணிடுறேன். ஐசோசைம்ஸ். சரியா? எஸ். பாத்தீங்களா, மோர் தென் 100 என்சைம்ஸ். இது ரொம்ப முக்கியமானது இந்த LDH தான். நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஐசோ என்சைம் சொன்னாவே ஆப்ஷன் LDH தான் சார் கொடுக்குறாங்க. LDH தான் ஆப்ஷன் வருது. சரியா? ஆல்பா அமைலேஸ், இந்த வீட், அதுல எண்டோசோம், அதுல 16 ஐசோ என்சைம் இருக்கான் பாருங்க. ஆல்காலிக் டீஹைட்ராஜினேஸ்ல 4 ஐசோ என்சைம்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது நம்ம ஐசோ என்சைம். இதுல வந்து அடுத்து இந்த ஹார்ட் LDHலயே வந்து the predominant in that heart, the 4 identical subunit is there. அதுல ஹைட் சப்யூனிட் சொல்லுவோம். இட்ஸ் ஆக்டிவ் த லோ லெவல் ஆஃப் த பைருவேட். இதுல மசில்ஸ்ல LDH, அது ஹார்ட் LDH, மசில் LDH. ஒரு பிக்சர் வச்சு சொல்லியிருப்பாங்க பாருங்க, டயக்ராம். பேஜ் நம்பர் 56ல பாருங்க. அதுல வந்து M4னா அது வந்து மசில்ஸ், H4னா அது ஹார்ட், டெட்ராமியர்னா 4 இருக்கிற மாதிரி. அடுத்தது ஒன்னு மிக்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ரெண்டே மிக்ஸ் ஆகிற மாதிரி, மிக்ஸ் ஆகி M2 H2 வர்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒண்ணு இல்லை. பேஜ் நம்பர் 56ல ஐசோ என்சைம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சரியா? தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அபவுட் த ஐசோசைம் ஆர் ஐசோ என்சைம். எப்படி வேணா இதை சொல்லலாம், ஐசோசைம் அண்ட் ஐசோ என்சைம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பேலன்ஸ் வந்து நம்ம மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் இருக்குது. அது என்சைம் இன்குபிட்டார்ஸ் அப்படின்னு அதுவும் ஒரு முக்கியமானது இருக்கு. சரியா? அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். இதுல மெயினா வந்து நல்லா கவனிங்க, என்சைம் ஆக்ஷன், என்சைம்ஸ்ல வந்து நீங்க கண்டிப்பா 2 கொஸ்டின் டிஆர்பில கேட்பாங்க. போன வருஷம் 3 கொஸ்டின் கேட்டாங்க 2019ல. அவை நீங்க அசால்ட்டா இருக்கக்கூடாது. என்சைம் ஏரியாவை நல்லா பாத்துக்கணும். அடுத்தது நான் சொல்லிடுறேன், இப்ப இவ்வளவு நேரம் நடத்தினதுல இருந்து 2 கொஸ்டின், மேபி 1 கொஸ்டின் கன்ஃபார்ம் என்சைம்ல. இன்னைக்கு 2 கொஸ்டின் தான் சார் நடத்திருக்கேன். சரியா? ஒண்ணு வந்து என்னன்னா, அந்த மேஜர் அண்ட் மைனர் எலமெண்ட்ல இருந்து 1 கொஸ்டின் வரலாம். என்சைம்ஸ்ல இவ்வளவு நேரம் நடத்தின வரைக்கும் 1 கொஸ்டின் வரலாம் கிடையாது, வரும். அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு 1 hour ஆகும். அது 1 hour எடுத்தா அதுல 1 கொஸ்டின். அவ்வளவுதான். 3 கொஸ்டின் தான் இந்த ஏரியா பொறுத்தளவு. எக்ஸ்ட்ரா வந்தாலும் அதுக்குள்ளதான் வரும். சரியா? ஸோ இது வந்து நார்மலா உள்ள விஷயங்கள், இதெல்லாமே நார்மலா உள்ள விஷயங்கள். ஸோ நீங்க அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அது எப்படி என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன்.